சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விட்டத எல்லாத்தையும் நம்ம பிடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட நீங்க சேர்ந்து பாடுவீங்கன்னா, என்னோட கூட சேர்ந்து சும்மா ஆடுவீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா அல்லேலூயா, கைய மாத்திரம் தட்டணும் பாருங்க. அதுதான் இப்ப ப்ராஃபட்டிக் ஆக்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்படியே கையை லைட்டா அப்படியே போட்டு அப்படியே மந்தமா பார்த்தனும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இது ஆராதிக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை ஆமென் போடுறோமோ வருஷம் அவன வருஷம் நான் சொன்னேன் சொல்லு. ஒரே ஆளா ஒரே நம்பரா எல்லாம் அந்த ஒரு போனுக்கு தான் வருது. சரி, அல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு பைபிள் சொல்லுது பழையவைகள் ஒழிந்தன, பழசு சொல்லு. பக்கத்துல கை குத்து சொல்லு, பழசு போயிடுச்சு. ஆமா, பழையவைகள், பழைய வாழ்க்கை பூர்வமானத சிந்திக்காத. என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு. ஆமா, கெட்டது நிறைய நடந்துக்குதுதான். யாருக்கு நடக்காம இருக்குது? துரோகம் நிறைய பண்ணி இருக்கிறாங்க தான், யார் பண்ணாத இருக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏமாத்த நிறைய நடந்துக்குது தான். ஏன்? நீயே நிறைய தப்பு பண்ணி இருப்பதான். அதனால சோர்ந்து விட்டு இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பழச நானே நினைக்கிறது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஏன் நினைக்கிற? அல்லேலூயா. ஆமென். பழையவைகள் சொல்லுங்க ஒழிஞ்சிச்சு. ஒழிச்சு கட்டாத. யாருன்னா வந்து, தம்பி நீ நேத்து நீ அன்னைக்கு அந்த 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 தப்பு நீ தானே பண்ணுந்த அப்படின்னு சொல்லணும். டே வாத்து அது நேத்து அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தன் அப்படிதான், ரெண்டு பையனுங்க வந்துட்டு என்ன பண்ணிருந்துக்கிறானுங்க, வாத்தை தூக்கின்னு போயிட்டுக்கிறானுங்க. வாத்தை தூக்கின்னு போய் ஃப்ரை கிரி பண்ணிட்டான்லாம் என்னன்னு தெரியல, பண்ணிட்டுக்கிறானுங்க அவங்க வீட்டுதே. உடனே இவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா, சாப்பிட்டு கூட சாப்பிட்டு இர்ரி உங்க அப்பா கிட்ட சொல்றேன் நான். டே 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 வானாடா, டே 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 வானாடா, டே 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 வானாடான்னு நிக்கிறான். இன்னொரு நாள வந்துட்டு, என்னடா வாத்து சொல்லிட்டா, வாத்து வாத்து அப்படின்னு கூகுளி கூகுளி அப்படின்றான் பாத்தியா, அந்த மாதிரி டே வாத்து வாத்து நிக்கிறான். மூணாவது நாள் வந்துட்டுக்கிறான். வந்துட்டு என்னன்ட்டுக்கிறான், டே வாத்து வாத்துன்னு. இவன் பொறுக்காம அவங்க அப்பா கிட்ட போய், டாடி அந்த வாத்தை நான் தான் அடிச்சு சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டான். ஓகேடா மகன்ட்டுக்கிறாரு போல இருக்குது அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒருத்தன் சொல்லுங்கிறான், என்ன தெரியுமா இப்ப மேட்ரு? உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் உங்களை மன்னிச்சு இருக்கிறாருன்ட்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை யாருன்னா வந்து, ஏய் நீ இது பண்ணல, நீ நீயா 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 நாங்கன்னா, நீ சொல்லணும் வாத்து அது நேத்து. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அவன் பயமே இல்லை. ஏன்? அப்பா கிட்ட சொல்லிட்டான், அப்பாவும் மன்னிச்சாச்சு. இதுக்கு மேல எவன் வந்து உன் கதையை பேசினா உனக்கு என்னடா போடா வாத்துன்ட்டு போயினே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பழசு ஒழிஞ்சிச்சு. பழசு என்னங்க ஆச்சு? ஒழிஞ்சிச்சு. பக்கத்துல கொஞ்சம் சந்தோஷமா பார்க்க முடியாதுதான் முகம் அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பழசு ஒழிஞ்சிச்சு உன் வாழ்க்கையில சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ப்ராமிஸ். அப்படியே ஆசீர்வதிங்க அவங்கள. பழசு ஒழிஞ்சிச்சு. பூர்வமானதை சும்மா நினைச்சுன்னு உட்காந்துக்காத. சொல்லுங்க. பழசெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்காத. சொல்லுங்க. பழசெல்லாம் ஒழிச்சுக்க, நீ என்னென்ன பண்ண இந்த அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. இதோ புதிய காரியத்தை நான் செய்யறேன்ற. என்ன காரியத்தை செய்யறாரா? சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க. என் லைஃப்ல புதுசா செய்ய போறார். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போகிறார். ரீஸ்டார்ட் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில நடக்க போகுது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஆமா, என்ன பேதன்னு சொன்னுங்கெல்லாம் போவாங்க, நான் ஞானியா மாறிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அற்பமா என்னன்னாங்களா அற்புதமா மாத்துவாங்க. அல்லேலூயா. என்ன அசிங்கமா பார்த்தாங்களா உன்னை ஆச்சரியமா பார்க்கிற மாதிரி கர்த்தர்னால செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்களா இல்லையா? இல்லையா? நம்புறது இல்லையா? நீங்க ஏங்க சிஸ்டர் அவ்வளோ பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா. நம்புறீங்களா? புதுசா நடக்குமா? என் பையன் வாழ்க்கையில எதனா புதுசா நடக்கட்டும்ன்றீங்களா? புது புதுசா நடக்கும் விடுங்க. அல்லேலூயா. என் குடும்பத்துல எதனா நடக்கணும் புதுசா, புது புதுசா நடக்க போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பழசு ஒழிஞ்சிச்சு. ஏன்னா நான் சொல்ல, பைபிள் சொல்லுது பழசு ஒழிஞ்சிச்சு. பழசு என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, இவரு ஒரு கோட்டா மாஸ்டர் அப்படிங்குதா?
இவரு ஒரு பீடி மேன் அப்படிக்குதா? கை காட்டணும்னு அங்கிள் உங்க பக்கம் போயிடுச்சு, சாரி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அங்கிள் ரொம்ப நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். இல்ல இவரு அவரு ஆமென் சொல்லுங்களேன். வாத்து அது நேத்து, ஆமென் சொல்லுங்களேன். உடனே நீங்க நீ யார் தெரியுமா அப்படின்னு, ஆமா ஆமா நான் ஒரு மாதிரி அப்படின்னு அப்படி சொருகிடுறது. அப்படியே 10 நாள் சோறு சாப்பிடாம உட்காந்து நம்ம கிட்ட அது ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு. அல்லேலூயா. வந்துட்டு தான் வந்த, உள்ள வாடா டேய் டேய் வாடா உள்ள வாடா, வருதே லேட்டு, வா உள்ள வா. லேட்டா தான் அனுப்புறது எல்லாரும் 7:30. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தம் வரல. டேய் அல்லேலூயா சொல்லுங்கடா. அல்லேலூயா. 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 ஒரே ஒரு வாட்டி இப்ப வந்திருக்கிறவங்களுக்காக மாத்திரம் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. பழைய ஒழிஞ்சிச்சு. ஆமா, நீங்க இருந்து போகும்போது அப்படியே போக போறதுல புதுசா போக போற. நோயோட வந்தியா, நோய் இல்லாம போக போற. பண தேவையோட வந்தியா, பணத்தோட போக போற. ஆனா என்கிட்ட வந்து என்ன பது பண தேவை, எதோக்கு பண தேவை போகும்போது பணம், நீங்க எதை கொஞ்சம் செக் எதுனா எழுதி தரீங்களா? என் செக்கே எங்கேயோ மாட்டினுங்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் பிரேக் த்ரூ பண்ண போகிறார். உன் வாழ்க்கையில பணத்துல மாத்திரம் இல்ல, சுகத்துல மாத்திரம் இல்ல, கர்த்தர் உன்னையே மாத்த போறார். பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோமா? சொல்லுங்க, நான் புதுசு. சொல்லுங்க, சொல்றவங்களுக்கு தான் நடக்க போகுது. எனக்கு நான் வந்துச்சு புதுசு. நான் புதுசு, நான் பழசு இல்ல, நான் புதுசு. சொல்லுங்க, இந்த புதிய நாள்ல, இது என்ன நாளா? ஆமா, அந்த பழைய நாள்ல இல்ல, இந்த புதிய நாள்ல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல அவங்கள நீங்க, நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டிக்கா சொன்னா நீங்க பக்கத்துல கை குத்து சொல்லணும், ஏய் கர்த்தர் உனக்கு புதுசா செய்ய போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். முஞ்சா ஜோடி ஜோடியா உட்காந்துருங்க. எஸ்தர் முன்னாடி வந்துரு. அம்மாக்கு பாவம் யாரு கம்பெனியும் இல்ல, அவங்க வந்து உட்காந்துரு. அப்படியே ஸ்வீட்டி நீ முன்னாடி வந்துரு. இல்ல விடு உட்கார். அவங்களுக்கு கம்பெனி இல்ல, யார் தூக்கி போடுறது? கம்பெனிக்கிறீங்களா? சரி. சொல்லுங்க. இப்போ எல்லாரும் முகத்திலையும் ஒரு சிரிப்போடு இருக்கட்டும். நம்ம மேக்கை பார்த்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும். மேக் வண்டி தான் நம்ம குரூப்ல என்னன்னா நடக்கட்டும், ஒருத்தர் சாவல அழுதுனே இருப்பாங்க, அவர் மாத்திரம் அப்படி இருப்பாரு. அல்லேலூயா. அவருடைய சிரிப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிற கலைங்க. அது உம்முன்னு பாக்குற மாதிரி ஆகுது. அது மூஞ்சா அது இதெல்லாம் வியாபாரம் ஆகுமான்ற மாதிரி இருக்குது சில மூஞ்சிங்களை பார்த்தா. உங்களை சொல்லுங்க, நான் உங்களை மாத்திரம் நான் சொல்ல. ஜப்பான் பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு இருக்குது, அங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. பக்கத்துல ஒரு வார்த்தை மியூசிக் அப்படியே இருக்கட்டும், நான் அப்படியே கொஞ்சம் வாசித்துட்டே இருக்கும். எதனா ஒரு சவுண்டு இருந்தாதான். எலேஷாக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா கூப்பிடுறா மியூசிஷியன்ஸ்ன்றார். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு என்ன வேணுமா அவருக்கு? மியூசிஷியன்ஸை கூப்பிடுறான்ற. அங்க மியூசிக் வாசித்தோன்னு அவர் 2 டான்ஸ் அப்படி லைட்டா போட்டார் போல இருக்குது. போட்டு காற்றும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனா உன் வாய்க்கால் நிரம்புமா. அல்லேலூயா. மியூசிக் பேக்ரவுண்ட். ஆமென் சொல்லுங்களேன். மியூசிக்கோட அவர் வந்து கெத்தா அப்படியே நின்று சொல்றாரு, ஏய் நீ காற்று காண மாட்ட, மழை. அவருக்கு வந்து தண்ணி கிடைக்குமான்னு தான் வந்தாங்க. யோசுபாத் ராஜாவும் ஜோஆப்ன்ற ஒரு ராஜாவும் வந்து எதுக்கு வந்தாங்க? தண்ணி வேணுமான்னு தான் வந்தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்சர் கிடைச்சிச்சு. என்னன்னா, நீ போற யுத்தத்திலயும் நீ ஜெயிக்க போற. அல்லேலூயா. இப்ப நீ வந்திருக்கிறதுக்கு ஒண்ணுக்கு கர்த்தர் உனக்கு எதிர்பாராத பதில்களை கொடுக்க போகிறார். எனக்கு இந்த சுகம் கிடைக்கட்டும், எனக்கு என் வாழ்க்கை மாறட்டும், இது நடந்தா போதும், இது ஒண்ணு நடந்தா போதும்ன்ற கர்த்தர் எக்ஸ்ட்ராவா செய்ய போறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இந்த நோவு பண்ணா போதும் பிரதர், அது ஒண்டின்றியா? இல்ல இல்ல, நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன். நான் அவரு கொடுத்தாருன்னா உனக்கு நிறைய தான் கொடுப்பார். அவர் உனக்கு கொடுத்தாருன்னா திருப்தியா தான் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொடுத்தாருன்னா மிச்சமா தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். மிச்சமா தான் கொடுப்பார். நம்புறீங்களா? பெரிய ஒரு ஆமென் போடு. ஆமென். சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து பாடலாம். இந்த புதிய எல்லா கரங்களும் தட்டி
பிழைப்பானே. கையை உயர்த்தி ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த ஒரு அற்புதம் இந்த புதிய நாளில் இந்த எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். ஒரு அற்புதம். அல்லேலூயா. எங்க பாருங்க, இந்த புதிய நாளில் உங்க சத்தம் வரட்டும். இந்த புதிய நாளில் மைக்ல சொல்றாடே, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரு. நம்புறீங்களா? கல்லு மறியட்டும், கட்டி மறியட்டும், ஆமென் சொல்லுங்களேன். பணம் வரட்டும், குடும்பம் ஒன்றிணையட்டும், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பாடினே பேசினுக்கிறது தான் வேலை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பத்தல. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க போடுற சத்தம் என்னவோ 1000 பேர் உட்காந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதிய நாள்ல இது என்ன நாள்? வாத்து அது நேத்து. சரியா? நேத்து கதை நம்மளுக்கு வேண்டாம். இந்த இப்போ இன்ஸ்டன்டா ஆமென் சொல்லுங்களேன். நேத்து நடந்ததுக்கட்டும் பிரதர், என் வாழ்க்கையில நேத்து இல்ல அதுக்கட்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையில புதுசு செய்ய போறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியத்தை செய்ய போறார். நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத அற்புதத்தோட தான் போக போறீங்க. இந்த நாளை நீங்க மறக்க மாட்டீங்க. வாழ்க்கைக்கு இந்த நாளை மறக்க மாட்டீங்க. கர்த்தர் அப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை, பெரிய ஆச்சரியத்தை, பெரிய அசாதாரத்தை கர்த்தர் செய்ய போகிறார். யார் கை தட்டுறீங்களோ, யார் ஆமென் போடுறீங்களோ, உங்களுக்கு தாங்க அது. அல்லேலூயா. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சொல்லுவோம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம். Come on. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம். வாயில நுழைஞ்சிச்சா? ஏன்னா நீங்க பாடலன்னா நான் மாதிரி நான் ஷோவா காட்டுனக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களே என் கூட சேர்ந்து பாடணும். ஆமென். டிவி எல்லாம் ரெடி பண்ண அங்க பத்தல, வையர் பத்தல, அங்க பத்தாம போயிடுச்சு. சரியா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதிய நாள்ல வரலையே, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளயா? இந்த புதிய நாள்ல இல்லையே. இந்த புதிய நாள்ல எத்தனை பேருக்கு சீக்கிரம் போகணும்னு கொஞ்சம் தயவு செய்து வாயை கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அல்லேலூயா. வருது லேட்டா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 1 2 3 கோ. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் கை தட்டி ஒரு அற்புதம் எப்படி செய்து. இந்த புதிய ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் விசுவாசித்தார் நீதிமான். அல்லேலூயா 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 தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் நீதிமான் பிழைப்பானே. அல்லேலூயா 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 தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் சொல்லுவோம். ஒரு அற்புதம்
தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. ஹalleluya. இந்த வார்த்தையில இருக்கும் பழசு பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. சொல்லுங்க. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா சத்தம் வர வரைக்கும் நான் விட மாட்டேன் பாருங்க. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை இருந்தாதான் வேலைக்கு ஆகும். பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீர், பழசுனால வந்த கண்ணீர், பழசுனால வந்த வேதனை, ஆமென் சொல்லுங்களேன். இயேசு முத ஒரு அற்புதம் செஞ்சார். என்ன செஞ்சார்? கல்யாணம் பண்ணாரா யாருக்குன்னா? தண்ணீரை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துல ஒரு திராட்சை ரசம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துல, வாங்க பிரதர் உட்காருங்க, அதுக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் இருந்துச்சு. ஆனா இயேசு வர்ற அந்த நேரத்துல இருந்த திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. இருந்த திராட்சை ரசம், சொல்லுங்க பக்கத்துல கை, இப்ப இருக்கிறது காலி. சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க அவங்க வராங்க, நீங்க கை பக்கத்துல கை குத்துருங்க கொஞ்சம் பார்க்கலாம். சரி எல்லாம் பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க, கை தட்டிடலாமா? சரி. ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு வரும்போது எங்க ஆழமா பதையணும்னு பாக்குறேங்க. நான் என்னன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அதை வாயிலேயே சொல்லாம ஞாபகமே இல்லாம போனீங்கன்னா ஒன்னும் நடக்காது உங்க வீட்டுல. எத்தனை பேருக்கு எனக்கு அப்படியே நடக்கணும்ன்றீங்க? ஏன்னா நான் எப்படியோ சபிக்கிற பிரீச்சர் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரு, உன்னை மேல கொண்டு வருவாரு. நீ எப்படியாப்பட்டவெல்லாம் இரு, கர்த்தருடைய மகிமையின் கிரீடமா நீ இருக்கிற. பைபிள் அதுதான் சொல்லுது. ஊர்ல இருக்கிற வாத்து உன்னை பார்த்து என்ன சொல்லுது? அது மேட்டர் இல்ல. அவன் என்ன சொல்றான்? அது மேட்டர் இல்ல. நடந்ததை சொல்றானா? அதோ மேட்டர் இல்ல. ஆனா பைபிள் உன்னை என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவருடைய பிள்ளைன்னு சொல்லுது, அவருடைய மகிமையின் கிரீடம் சொல்லுது, அவர் உன்னை பார்த்து என்னுடைய பொக்கிஷம் சொல்றாரு, அவர் உன்னை பார்த்து என்னுடைய முத்துன்னு சொல்றாரு. அந்த அக்கா சொல்லிச்சுப்பா, என்ன சப்பமூக்கின்னு சொல்லிச்சுப்பா அது அப்படின்னு. இல்ல ஆனா ஆண்டவர் என்னன்றாரு? நீ தான் என்னுடைய அழகுன்றாரு. நீ அவருடைய ஜெராக்ஸ். ஆமாங்க, பைபிள் சொல்லுது நம்மளை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயல்ல, கழுது மூஞ்சி மாதிரி சொல்றோம்ல, கழுதடாபா இது அப்படின்ற. கர்த்தர் கழுதிய பக்கத்துல வச்சுட்டு ரோகன் அப்படின்னு போடல. ஆமென் சொல்லுங்களேன். நான் என் பேரை போட்டுக்குவேன், ஏன்னா மற்றவங்க பேரை போட்டு பாத்தியா பிரதர் என்ன கழுதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி ஏஞ்சி கோச்சுன்னு போயிட்டா நான் என்ன பண்றது? அல்லேலூயா. கழுதை வச்சோம், சிங்கம் மூஞ்சி வச்சோம் பாருங்க, அப்படியெல்லாம் உன்னை படைக்கல. அவர் முகத்தை வச்சு உன்னை படைச்சிருக்கிறார். நீ அவருடைய முகம், நீ அவருடைய அழகு, நீ அவருடைய சௌந்தரியம். சௌந்தர்யா இல்ல, சௌந்தரியம். அல்லேலூயா. ஆமென். ஒரு பலத்த ஆமென், ஒரு உயர்ந்த சத்தத்தோட ஆமென். அது அல்லேலூயா. சொல்லுங்க. பழைய ஒளிஞ்சிச்சு. என்ன ஒளிஞ்சிச்சு? பழைய திராட்சை ரசம் பெஸ்ட் தாங்க, அவங்க எத்தனை வந்தது பெஸ்ட் தான். ஆனா இயேசு வரும்போது அந்த திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. எந்த திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு? அந்த கல்யாணத்துல இருந்த திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. பக்கத்துல சொல்லுங்க, கை குத்துருங்க, கொண்டாரு கை பிடிங்க, கை பிடிச்சிருங்க. புச்சுன்னு மூஞ்சி பார்க்க முடியலன்னா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிங்க. ஏங்க அப்படி பண்ணுங்கிறீங்க? எவ்வளவு நேரம் பேர் அந்த முதல் பாக்குற மாதிரியே இல்லைனாலும் நீ பிடிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்ப காலி ஆயிடுச்சு. என்ன காலி? இயேசுக்கு வர நேரம் பார்த்து நீங்கெல்லாம் இந்த ஸ்லாங் விட்டுருங்க, பரவாயில்ல. இந்த ஸ்லாங் பாத்துக்கிறீங்க தானே? தமே அந்த பொண்ணுக்கு இது பாரு அப்படின்னு பாத்துக்கிறீங்க தானே? அந்த பையங்கிறான் பாரு அப்படின்னு பாத்துக்கிறீங்களா இல்லைங்களாங்க? அந்த மாதிரி இப்ப சொல்லணும். தமே இயேசு வந்தாரு, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே இது வந்த சகுனம் பாத்தியா, காலி ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன்.
இது வந்த நேரம் பார்த்தா நக்கின்னு போயிடுச்சு. சொல்றாங்களா இல்லையா? வழிச்சுன்னு போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. எங்க வீட்டுல இப்படி பேசுனது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா என் வீட்டுல நான் நிறைய பேசுறதும் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா நான் அப்படி பேசினாலும் இதை தான் பேசுவாங்கன்றதுனால நான் வீட்டுல பேசுறதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு மாத்திரம் தான் குறை நினைச்சாங்க, நம்மளுக்கும் குறை தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிரப்பி தான் அனுப்ப போறார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கின பின்பு உன் வாழ்க்கையில ஏதோ காலி ஆயிடுச்சு பிரதர். நல்லா தான் இருந்தேன், இயேசு வந்த உடனே என்னுடைய வாழ்க்கையில ஏதோ காலி ஆகுதுன்னா என்ன மேட்டர்னா, கர்த்தர் பெஸ்ட் கொடுக்க போறாரு, சூப்பரா பண்ண போறாரு. அல்லேலூயா. உயர்ந்தது உன் வாழ்க்கையில செய்ய போறார். காலியானதெல்லாம் காலி ஆகட்டும், கர்த்தர் பெஸ்ட கூட்டின்னு வர போறாரு. ஒரு பொருள் போச்சா போகட்டும், கர்த்தர் பெஸ்ட கொடுக்க போறாரு. ஒரு வீடு போகுதா போகட்டும், கர்த்தர் எனக்கு பெஸ்ட கொடுக்க போறாரு. என் சரீரத்தை பெஸ்டா மாத்த போறாரு, என் குடும்பத்தை பெஸ்டா மாத்த போறாரு. பாத்துங்க, நிறைய லேடிஸ் தான் இருக்கிறீங்க, கணவர் கூட இருக்கிறீங்க. கர்த்தர் பெஸ்ட கொடுப்பாருன்னு போயிட போறீங்க. ஆண்டவர் இந்த மாப்பிள்ளை சரியில்லை, அதனால கர்த்தர் வந்து பெஸ்ட் கொடுப்பாருன்னு போயிட போறீங்கன்னு சொல்றேன். அதுல மாத்திரம் உங்களுக்கு இப்ப இருக்கிறத பெஸ்டா மாத்துவார். அல்லேலூயா. இப்ப இருக்கிறத மாத்திரம் என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா. ஆமென். ஒரு சத்தம் வரட்டும். ஆமென். திராட்சை ரசம் இயேசு வந்தோன்னு காலி ஆயிடுச்சு. உடனே வந்து சொல்றான், ஐயா நீங்க வந்த நேரம் பார்த்து மரியாதை அம்மா கிட்ட போய் சொல்லுங்கிறான், இயேசு வந்தாரு, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுப்பா அப்படின்றாரு. உடனே மரியாதை அம்மா போயிட்டு, அம்மா திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சாம்பா அப்படின்னோடனே, ஸ்திரீயே உனக்கு என்ன, உன் நேரம் இன்னும் இந்த கோவத்துல அவர் சொல்ல, நானா இருந்தா என்ன வர நேரம் பார்த்து காலி ஆயிடுச்சு ஆயிடுச்சு சுமாரு அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி சைன்டாரு என் நேரம் இன்னும் வரல. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் நம்மளுக்கு தான் அவசரம். நம்ம அவர் நேரம் வரும், வெயிட் பண்ணா பெஸ்டா வரும். ஆனா நம்மளுக்கே அவசரம், எப்படியாவது ஓடி விடு அப்படின்றாங்க பத்தி, எப்படியாவது செய்து விடு. அல்லேலூயா. எதுனா பண்ணினோம் வாழ்க்கையில முன்னேறி, எதுனா பண்ணும். அந்த அங்கிள் என்ன அவமானமா பேசுறாரு, நான் இன்னைக்கு போய் சாதிக்கு போறேன், நாளைக்கே பஞ்சர் ஆயிட்டு ரோட்ல நின்னு பாருங்க. அல்லேலூயா. யாரு உன்னை பார்த்து இன்னும் உயர்லையா, வயசாயினே இருக்கு. டேய், சீக்கிரம் சாவரனுக்கு தான் சீக்கிரம் நடக்கணும். நான் ரொம்ப நாள் வாழ போறேன்டா, மெதுவா நடக்கட்டுமே. அல்லேலூயா. 50ல போறவனுக்கு 20லயே எல்லாம் செஞ்சுட்டோம், பரவாயில்ல. நான் 120 வருஷம் வாழ போறேன், மெதுவா நடக்கட்டும். அல்லேலூயா. நீங்க பாப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த இளமையை கொடுப்பார், அந்த நிலைமையை கொடுப்பார். ஆமென். இயேசு சொன்னாரு, தண்ணியை ஊத்து. புரியாம பேசிட்டு இருக்கிறார், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பேசுறதெல்லாம் உங்களுக்கே புரியாது, ஆனா உன் வாழ்க்கையில நடக்க போகுது. உன் வாழ்க்கையில நடக்க போகுது, உன் குடும்பத்துல நடக்க போகுது, உன் சூழ்நிலைக்குள்ள வர போறார். காலியான ஒரு கற்சாடைகளை எடுத்துட்டு சாதாரண கால் கழுவுற தண்ணியை ஊத்திட்டு மொண்டு ஜபம் பண்ணல. சிலுவை நம்மள இருந்தா நீங்க என்ன எதனா கொடுத்தீங்கன்னா நாங்க கை வச்சுட்டு இப்படி சிலுவை வர போடுறோம், ஏதோ ஒன்று பண்றோம். அவரு என்னன்றாரு, மொண்டு எடுத்துன்னு போன்றார். மொண்டு எடுத்துன்னு போய் கல்யாணத்தை நடத்துற அந்த எஜமான் கிட்ட கொடுத்தோன்னு, என்னடா இப்படியாப்பட்ட திராட்சரசத்தை நான் குடிக்கவே இல்லைன்ற. அல்லேலூயா. உன் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை தான். எல்லாருக்கும் உன்னுடைய வாழ்க்கை தெரியலாம், ஆனா உன் வாழ்க்கை பெஸ்டா கர்த்தர் மாத்த போகிறார். முன்னாடி இந்த திராட்சரசம் போக போது, காரணம் கர்த்தர் பெஸ்ட கொடுக்க போகிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் பெஸ்ட உருவாக்க போகிறார். அல்லேலூயா. போதும் போங்க, எல்லாம் ஈச்சு போயிடலாம் வீட்டுக்கு. அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வேணுமா வார்த்தை? இல்லைன்ற போறீங்க, ஆமான்ற போறீங்க, அவள் தான் உங்களை. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறமா தனித்தனியா மீட்டிங் வைக்குவேன், அங்க வாங்க இங்க வாங்கன்றவன் தேவையா? ஒரே மீட்டிங்ல உட்காந்து ஒழுங்கா போவோம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. சொல்லுங்க. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே விசுவாசத்தோடு.
இது ரொம்ப சந்தோஷமாகுது. ஆமா, என் வாழ்க்கையில செய்ய போறேன், புதுசா மாற போகுது. ஏமாத்தனவன் ஓட போறான், அல்லேலூயா. பிடுங்கினவன் கொடுக்க போறான், ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இனியும் பணம் வீணா போகாது, இனி உன் வாழ்க்கை வீணா போகாது. இனி உன்னுடைய வாழ்க்கையில இழப்பு இல்ல, நிலைதான். ஆமென் சொல்லுங்களேன். நிலையா ஒண்ணுல நிக்க போற, நிலையா கர்த்தர் உன்னை கொண்டு போக போறாரு. இனி வலைலாம் கிழிய போகிறது இல்ல, வலை கிழியாத மீன்களை கொடுக்க போறார். உன்னை விட்டு போகாதவர்களை கொடுக்க போகிறார். உனக்கு ரீசோர்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது நிக்காம வரப்போகுது. வர மாட்டேங்குதே, வேற மாதிரி கை தட்டணும்னு சொல்லுகிறேன் நான். நீங்க சொல்லலாம், பணம் நின்னுச்சு பிரதர், இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல போட்டோம், பெஸ்டா வரப்போகுது. அதுவும் பெஸ்டா வந்து திரும்பி கர்த்தர் புடுங்க போறது இல்ல, நிலையா நிக்க போகுது, நிலையா நிக்க போகுது. பேதுரு வாட்டி மீன் பிடிக்கும் போது வலை கிழிஞ்சிச்சு. ஆனா இரண்டாவது வாட்டி ஏசு உயிரோட ஏஞ்சிட்டு பிறகு மீன் பிடிக்கிறான். 153 மீன் பெருசு பெருசா கிழிச்சான். ஆனா வலை கிழிலையா? சொல்லுங்க, என் வாழ்க்கையில பெருசா நடக்க போது, உடைய போறது இல்ல. என் வாழ்க்கையில பெருசா வரப்போது, விலக போறது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை கூறிங்க, பக்கத்துல கூட்டி சொல்லுங்க, உனக்கு பெருசா நடக்க போது, ஒன்னும் உடைய போறது இல்ல. ஆமா, அல்லேலூயா. சொல்லுங்க என் கூட சேர்ந்து மறுபடியும் இந்த ஸ்டான்ஸாவை பாடிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்தது லேட்டு 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 லேட்டு. ஆமா சொல்லுங்களேன், எல்லாருமே லேட்டு. ஆனா சீக்கிரம் உற்றுன்னா நான் எப்படி விடுறது? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பழையவை ஒழிந்திட, புதியவை நடந்திட, பழையவை புதியவை கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட, பழையவை ஒழிந்திட, புதியவை நடந்திட. Come on, பழையவை ஒழிந்திட, கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட, கிருபை தாருமே, கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே, எடுக்க போறார் உன்னை தூக்கி. அல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தூக்கி, அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான், இதை நம்பினான் விசுவாசித்தார், நீதிமான் பிழைப்பானே. சொல்லுவோம், இதை நம்பினான் நீதிமான் பிழைப்பானே. அல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. Come on. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. கரங்களை சத்தமா தட்டுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புதிய துவக்கம் வேணும்? அது இந்த பாட்டு பாடினாதான் புதிய துவக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க வந்துங்க ரொம்ப பாக்கியவானுங்க. மறக்க முடியாதது நடக்க போகுது, மறக்க முடியாத ஆச்சரியங்கள் நடக்க போகுது உன் வாழ்க்கையில. மறக்கவே மாட்டேன் இந்த நாளை. கர்த்தர் அப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை, அப்படியாப்பட்ட ஆச்சரியங்களை, அப்படியாப்பட்ட அசாதாரங்களை கர்த்தர் உன் சரீரத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வியாபாரத்துல, உன்னுடைய வேலையில, எல்லாத்துலயும் ஒரு புது துவக்கத்தை கொடுக்க போறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து
எல்லாம் சேர்ந்து எல்லாம் கை தட்டி சந்தோஷமா, நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், விசுவாசத்தோடு பாட போறோம். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க. கலிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. பாருங்க, புதிய துவக்கத்தை கொடுக்க போறாரு. ஆனா இந்த பாட்டு வந்து கொடுத்த மாதிரியே பாடுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன மேட்டர்னா கொடுக்க போறார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் தீர்க்கதரிசி வந்து பேசுறானோ, இங்க பாருங்க எல்லாரும், எப்பெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசுறான் அப்படின்னா, உங்ககிட்ட பேசுறான் அப்படின்னா, அடுத்து உன் வாழ்க்கையில அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. புதிய துவக்கம் நம்ம பாடுகிறோம்ல. அப்ப கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வச்சிருக்கிறார். இனி நீ வந்து மூட்டை சுமந்துன்னு, பாரத்தை சுமந்துன்னு, கஷ்டப்பட்டுன்னு நலஞ்சு போக போறது இல்ல, ஓட போற. ஆமென் சொல்லுங்களேன். சாதாரணமால ரொம்ப ஸ்பீடா ஓட போற. நடக்காததெல்லாம் நடக்க போகுது. விட்டு போகணுங்க போகட்டும், மறைஞ்சு போனுங்க போகட்டும், இதுவரைக்கும் வாழ்க்கையில நடந்தது நடந்திருக்கட்டும். ஆனா கர்த்தர் புதிய காரியத்தை, ஆச்சரியத்தை, அல்லேலூயா. இந்த வெளியே உட்கார்ற கதையை வேணாவா, இடம் நிறைய இருக்குது. வாங்க, நீங்க இங்க உட்காந்துருங்க. கொஞ்சம் உட்காருங்கடா. வாங்கடா முன்னாடி வாங்கடா. நீங்க முன்னாடி வாங்க, அவங்க பின்னாடி உட்காருவாங்க. முன்னாடி நீங்க எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி வாங்க. ஹாரிஸ், என்ன பண்ணுகிற? வெளியோ வெல்கம் பண்ணுகிறியா? வாடா டேய், உள்ள வாடா. அப்படியே கொஞ்சம் இடம் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, அப்படியே உள்ள போறீங்க. அப்படியே கொஞ்சம் வாயா ஃப்ரண்ட்ல. நீ வந்துடா, முன்னாடி வந்துருவா. முன்னாடி வந்து இப்படி உட்காந்துக்கோங்க. வா உட்கார். சிக்குதா? அந்த சேர் கஷ்டமா இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு சேர் மேல போட்டு உட்காந்துருங்க. சரி, சத்யா வரலையா? மாட்டினா சொல்லு. உட்கார். கமா. ஏய் தம்பி, இங்க வந்துடுறா. செல்லவா, இங்க வந்துருவான். முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா. சரி, முன்னாடி வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம இப்படியே நடத்த போறது இல்ல. அற்பமான ஆரம்பத்தை எவன்டா அசட்டை பண்ண முடியும்னு பைபிள் சொல்லு. உன்னுடைய அற்பமான ஆரம்பம் தான் இது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இதோட கர்த்தர் நிக்க வைக்க போகிறது இல்ல. நான் இந்த ஊழியத்தை பத்தி பேசல, உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீ ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன கடையா இருக்கலாம், நீ ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், நீ ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன முடிவா இருக்கலாம். ஆனா அத கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உன்னுடைய விதை பாருங்க, ஒரே ஒரு விதையில ஒரு காடே உருவாக்கலாம். ஆமாவா இல்லையா? நீயா எல்லாத்தையும் அழிச்சு சாப்பிடுற வரைக்கும் கெச்சிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாங்காய் கொட்டைய கூட கச்சி துப்பி அந்த அந்த என்ன சொல்றது, அந்த விதைய கூட கச்சி துப்பி அந்த கசப்பு தெர்ற வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா அந்த விதை தான் அடுத்த மரத்துக்கான ஒரு பெரிய விதை. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கை காடா மாற போகுது. நீ இன்னைக்கு ஒரு சின்ன விதை தான். நீ உன் நிலைமை சின்ன ஆரம்பம் தான். ஆனா கர்த்தர் உன்னை காடா மாத்த போறார். அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு நைல் நதி தெரியும்? எத்தனை பேருக்கு நைல் நதி தெரியும்? தெரியுமாடா? எகிப்துல இருக்குது அது. வேந்தா போட்டு பாருங்களேன். அது வந்து சாதாரண ஒரு ஊத்து தான். சாதாரண ஒரே ஒரு பைப்ல தண்ணி பைப் ஓட்டப்பட்டுச்சுன்னா தண்ணி மேல வரும், பாத்துக்கிறீங்களா? சரி, தமிழ்நாட்டு பக்கம் யார் யார் போய்க்கிறீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்குது இப்ப கூட நினைக்கிறேன். அந்த ஊத்து தெரியும் தானடா? கையில தண்ணி இப்படி எடுத்து குடிப்பாங்களே, இது நல்ல தண்ணி, போர்வெல்லே இருக்காது, என்ன இருக்காது, ஆனா அந்த ஊத்து எடுத்து குடிப்பாங்க. பாத்துக்கிறீங்களா இல்லீங்களாங்க? இல்ல பிரதர், நாங்க வந்து பிஸ்லரி சிக்னேச்சர் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோம், நாங்க ஜெட்டி வாட்டர்ஸ் எல்லாம் நாங்க குடிக்கிறது இல்லை பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். ஆனா நானும் குடிக்கிறது இல்லை தான். ஆனா எங்கன்னா போயிட்டு இப்ப யாருக்குண்ணா கேன் தண்ணி இருக்கா அப்படின்னு தான் கேட்கிறேன். செட் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் பிரதர், எங்களுக்கு தெரியும் பிரதர், நாங்க கடன் வாங்கின்னு சொம்ப தூக்கின்னு போய் ஒரு வீட்டுல நின்று, அல்லேலூயா அல்லேலூயா. இது கண்ணு வந்து இந்த லைட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னா வயரை வந்து நாங்க போடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்கிற கரண்ட்ல போட்டோம் பாருங்க, என் கண்ணு முன்னாடி அப்படியே வெடிஞ்சிச்சு. கொஞ்சம் இருந்தா பாஸ்டர் ரோஹன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டுக்கும். ரொம்ப பயங்கரமா வெஞ்சிச்சு. இங்க பத்திக்கு இங்க ஒரு வயரே டபான் வெடிஞ்சு அவ்வளவு தூரம் எகிருச்சு. எப்சிபா சிஸ்டர் யாரு? அர்ஜுன் ரூட் சொல். அல்லேலூயா. ஆமென். என்னடா சென்டர்ல நிறைய பேசுறான்னு பாக்குறீங்களா? தனியா வார்த்தைலாம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆடலுடன் பாடலோட சேர்த்து, ஆடலும் பாடலும் சேர்த்து, அப்புறம் வார்த்தையும் சேர்த்து. அல்லேலூயா அல்லேலூயா. பாத்தியா, இப்ப மாட்டிக்கினீங்க. எத்தனை பேர் வந்து தெரிது, இப்ப தெரிது. யார் யார் சிரிக்கணும் தெரிது. பிரதர் அந்த பாட்டு அப்ப நீ பாக்குறேன். அல்லேலூயா. ஓகே, ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இரு. பாட போறோம், முஞ்சா ஆட போறோம், வார்த்தையை பெற போறோம், அற்புதத்தை பெற போறோம். சும்மா மாத்திரம் போக போறது இல்ல. அல்லேலூயா. ரேஷன் அரிசிக்கு வந்தாலே அரிசி வாங்காம போறது இல்ல அப்படின்னு நின்னுப்போம். நிக்கிறீங்களா இல்லையா? இப்ப வந்து ஆயில்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆயில் போல் ஊத்துறது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை. சொல்லுங்க, ஒரே நிமிஷம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க. என்ன படுத்த போறாரு உன்ன? சொல்லுங்க, என்ன படுத்த போறாரு? பிரதர் கொஞ்சம் கஷ்டமாகுதா? பரவாயில்லையா? ஓகே, ஜாலியா ஃப்ரீயா இருங்க. நீங்களா கூட ஒரு பாட்டு பாடுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களாம் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்களாம் வந்தது கூட ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்க பிரதர் அந்த பாட்டு ஏதோ ஒன்று பாடுனீங்களா, அது பாடுங்க பிரதர், நல்லா தான் இருக்குது அப்படின்ற போறீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க ஐயா. புதிய துவக்கம் என்ன மேன்மைப்படுத்துறீங்க. கலிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. கமான் சொல்லுங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. சொல்லுங்க, உயரத்தில் ஏத்தி வச்சீங்க. பிரதர் இன்னும் ஏறலையே, நீ சொல்லு, அடுத்த செகண்டே கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஆமென். ஒரு பில்டிங் ஆரம்பிக்கும் போது முதல் செங்கல் தான். ஒரு தாயோட வயிற்றுல கரு உருவாகும் போது ஒண்ணுமே இல்லதான். ஆனா ஒரு முழுமைய அடுத்த மீட்டிங்குள்ளவே பாப்பீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு முழுமைய பார்க்க போறீங்க. இனி வந்து ஆஃப் கால் பாகலாம் இல்ல, ஃபுல். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, உயரத்தில் ஏத்தி வச்சுங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சுங்க. ஓஹோன்னு கேள்விப்பட்டீங்க, நீ ஓஹோன்னு வாழ்வடா அப்படின்றாங்களே, பாத்தீங்கடா இல்லையா? யாரும் உனக்கு அப்படி சொன்னது இல்லையா? ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஓன்னு வாழ வைக்க போறேன். கடனே இருக்க போறது இல்ல. இதுக்கு தான் சத்தம் பயங்கரமா வரும்னு நினைச்சேன். கடனே இருக்க போறது இல்ல. இல்ல, எங்களுக்கு கடன் இல்ல பிரதர் அப்படின்றீங்களா? நோயே இருக்க போறது இல்ல. அப்ப எல்லாம் நோயாளிங்களா? அல்லேலூயா.
என்னதான் நடக்கட்டுமே, இருட்டுல நீதி மறையட்டுமே, தன்னால ஒண்ணு வெளியே வரும். ஆமென் சொல்லுங்களேன். தலைவர் இருக்கிறாரு இல்ல, என் ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. திராட்சை ரசம் போச்சுதான் முத அற்புதத்துல. திராட்சை ரசம், அதுவும் இயேசு வந்த நேரம் பார்த்து திராட்சை ரசம் காலியாச்சு. நீ போன உடனே சோறு காலியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லு? பா இது வந்த நேரம் பார்த்தியா, சோறு கூட கிடைக்கல. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல அப்படிதான், நாங்க சாப்பிட்டு ஏஞ்சுக்கிறோம், எவனுக்குமே சோறு இல்லை. கரெக்டாங்க, நாங்க சாப்பிட்டு ஏஞ்சுக்கிறோம், எங்களுக்கு முழுமை இருந்துச்சு. அடுத்து வந்து எல்லாரும் தவித்து கொண்டிருந்தார்கள். என்னோட கூட இருக்கிற என்னோட கூட எனக்கு என் தம்பிங்களுக்கு கூட சோறு இல்லாம போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எனக்கு இருந்துச்சு, நான் வானான்னு தள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது, அடுத்த மாசம் மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள உனக்கு கொடுக்கும் பொழுது, நீ வானான்ற அளவுக்கு ஒரு முழுமைய, பாதிய இல்ல முழுமைய கர்த்தர் உங்களுக்கு செயல்படுத்த போகிறார். இருந்த திராட்சை இந்த பொண்ணு, இந்த பையன், இல்ல இந்த அக்கா, இல்ல இந்த ஒரு பணம், இல்ல இந்த ஒரு சூழ்நிலை நல்லாதான்பா இருந்துச்சு, ஆனா போயிடுச்சு. ஏன் போச்சு தெரியுமா? கர்த்தர் பெஸ்ட் கொடுக்க போகிறார். போன திராட்சை எதுக்காக? பெஸ்டான திராட்சை ரசம் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. புதிய துவக்கத்தை எனக்கு கொடுத்து என்ன மேன்மைப்படுத்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. என்ன மேன்மைப்படுத்த போறார். என்ன மேன்மைப்படுத்த போறார். என்ன மேன்மைப்படுத்த போறார். சொல்லுங்க. 1 2 3 கோ. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன பரத்துறீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க. கலிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் மாவுல நாவல வச்சு என்ன மகிழ்ச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓடி வாழ வச்சிங்க. கம் ஆன். உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓடி வாழ வச்சிங்க. கொஞ்சம் அந்த சேருங்க, வெளியே இருக்கிற சேர் மாத்திரம்டா. அர்ஜுன் ஹாரிஸ் யாருன்னா இங்க அப்படியே போட்டுருங்க, ஒரு லைன் போட்டுருங்க. நான் எப்படியும் முன்னாடி வர போறது இல்லை. சீக்கிரம் வந்துக்கிறாங்க, எல்லாரும் கை தட்டுங்க. ரொம்ப சீக்கிரம் வந்துக்கிறாங்க, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஆனா சீக்கிரம் போனோன்னு மாத்திரம் யாருன்னா என்ன பார்த்து இப்படி முறைக்கிட்டோமே, சரி இப்படி போட்டுருங்க. இடம் இல்லைன்னா டேய் ஒரு சேரத்தை அப்படி வை. டேய் ஒழுங்கா வேலை. அருமையான தகவல், நல்லவனே. போட்டோ மறக்காதப்பா, போட்டோ எடுப்பா. லைட் புஷ் நான் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மைக்லயே சொல்றேன், தேடி இருந்து லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் சீக்கிரம் வருவான். சோத்திரமா தம்பி, நான் எங்க பண்ணிக்கிறது? அவனுக்கு வந்து கொஞ்சம் கடவுள் பெரிய பெரிய மூளையை குத்துக்கிறாரு. சரி சரி. அல்லேலூயா. ஏய் இங்க இவ்வளவு தூரம் போடுறா, இவ்வளவு தூரம் போடு, விட்டுரு. அல்லேலூயா. ஏங்க கம்மியா இருக்கும் போதே சத்த ஜாஸ்தி இருந்துச்சுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. முடிகிற நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. கூட சேர்ந்து சொல்ல போறோம். சொல்ல, இப்ப புதுசா வந்தவங்களும் கத்துக்கோங்க, திரும்பி திரும்பி பண்ணுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. புதிய துவக்கம், சத்த வரட்டும். புதிய துவக்கம் எனக்கு தந்து மேன்மைப்படுத்த போறீங்க. மேன்மனா தெரியுமா? உங்களை தூக்கி நிக்க வச்சு அழகு பார்க்க போறாரு. உலகமே உன்னை பார்க்க போகுது. உன்னை பார்த்து எவன் உருப்பட மாட்டேன், எவன் ஒண்ணு இல்லாம மாட்டான்னு சொன்னானோ உன்னை மேன்மைப்படுத்த போறாரு. கர்த்தர் இத பேசுறாருன்னா உன் வாழ்க்கையில செய்ய போறாரு. நீ ஏதோ எதிர்ச்சியா எப்படியோ வந்தவோ இல்ல, கர்த்தருடைய திட்டத்துல இருக்கிற, கர்த்தருடைய தரிசனத்துல இருக்கிற, கர்த்தருடைய மிகப்பெரிய பிளான்ல இருக்கிற. அதனாலதான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் புதிய துவக்கத்தை கொடுத்து உன்னை நான் மேன்மைப்படுத்துறேன். உன்னை அற்பமா எண்ணுனாங்களா, அவங்களுக்கு முன்னாடியே உன்னை மேன்மைப்படுத்த போற. உன்னை வேணான்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு முன்னாடியே மேன்மைப்படுத்த போற. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன ஸ்டோரினா, ஜோயல் ஓஸ்ட் தான் சொன்னாரு. அவர் வந்து அமெரிக்கால
அவரது தான் அமெரிக்காலேயே பெரிய லார்ஜஸ்ட் சர்ச். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்டேடியம்லயே சர்வீஸ் நடக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அதுல வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய ப்ரேயருக்கு வர ஒரு ஃப்ரெண்டா, நான் இது மாத்திரம் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, அவர் என்னன்றாருன்னா, எப்பவுமே ஐயா வாங்க ஐயா இந்த சைடு போயிட்டு வரலாம், அந்த ஷார்ட்கட்ல போயிடலாம். ஒரு புது கார் வாங்கிட்டு இருக்கிறாரு. புது பைக் வாங்கினாலும் அப்படி ஒரு சந்தில போயிட்டு போயிட்டு தான் போவாங்க. ஏய் எப்ப பார்த்தாலும் ஏன்டா இப்படி போயின்னு இருக்கிற அப்படின்னு பார்த்தனே இருந்துட்டு, ஒரு நாள் ஐயா இங்கதான் ஐயா என்ன எக்ஸ் என்ன ஆமா வானா நிச்சய அவருக்கு அதனால தான் கர்த்தர் எனக்கு கார் குத்துக்கிறாருல, அப்படியே போய் ஒரு சீன் போட்டு போறேன்னு பார்த்தா, அந்த அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு காலி பண்ண போயிட்டு இருக்குது. இவர் சும்மாவே அந்த சைடுல சுத்தி இருந்துக்கிறார். அப்படி நீங்க சுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீ சுத்த வேண்டாம். ஆனா உன்னை எவன் வேணானானோ அவனுக்கு முன்னாடி உன்னை நிக்க வைக்குவார். எவனுக்கு முன்னாடி நீ அற்பமா எண்ணப்பட்டியோ அவங்களுக்கு முன்னாடி உன் தலை நிமிரப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் ஒரு சைடுல சொல்லுது, அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போல. ஆனா நீ வெக்கப்பட்டுட்ட அப்படின்னா, வெக்கப்பட்டுட்ட பிரதர், நான் அவமானப்படுத்திட்டேன் பிரதர், ரொம்ப அவமானமாகுது அப்படின்றீங்களா, உனக்கு கர்த்தர் பயங்கரமா செய்ய போறார். வெக்கப்பட விட மாட்டார். ஆனா வெக்கப்பட்டுட்ட அப்படின்னா, யார் முன்னாடி நான் தலை குனிஞ்சிட்ட அப்படின்னா, எல்லார விட மேல இருப்ப நீ. உன்னை எல்லாரும் சேர்ந்து வெக்கப்பட வைக்கிறாங்களா, கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு கொஞ்சம் அப்படியே அசைந்து கை தட்டி, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துறீங்க. கழுப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓ ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓ ஓன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க என்ன ஓன்னு வாழ வச்சீங்க. அல்லேலூயா. எதுவுமே நடக்காத மாதிரி மாத்திரம் இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை உயரத்துல வைக்க போறாருன்ற, இதெல்லாம் எங்க என் வாழ்க்கையில நடக்க போகுது? நிச்சயமா நடக்க போகுது. நீ இது ஒண்ணு இதை வாங்கிக்கங்க. என்ன வாங்கிக்கங்கன்னா, நீ நம்புறியோ இல்லையோ, நிறைய இடத்துல சொல்லுவா நீ நம்புனீன்னா நடக்குது, இல்ல இல்லைன்னு. நான் சொல்றேன், கர்த்தர் அடமெண்டா உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போகிறார். வாங்கிக்கோ இத. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அடமெண்டா, இல்ல இல்ல ஆண்டவரே விடுங்க ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி இல்லன்னு நீ போயிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, உன்னை உயர்த்தாம உன்னை மேன்மைப்படுத்தாம அவர் இருக்கவே மாட்டார். உன் குடும்பத்தை உயர்த்தாம அவர் இருக்கவே மாட்டார். உன்னை அழகுபடுத்தாம அவர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ வேணாலும் உன்னை அற்பமா பேசு, யார் வேணாலும் அசிங்கமா பேசு. எந்த வாய் உன்னை கேவலமா பேசுச்சோ அதே வாய் உன்னை புகழ்ந்து பேசு, உன்னை மேன்மையா பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரதர் நாளைக்கே போயிட்டு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும் பிரதர் அப்படின்னாதீங்க. தப்பே பண்ணாலும் உன்னை தூக்கின்னு வந்து அதே இடத்துல நிக்க வச்சு உன்னை உயர்த்தி தான் காட்டுவார் தவிர என்னைக்குமே அவர் தள்ளுகிறவர் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க அப்படி வரும். பாழா கிடந்த சொல்லுங்க, எல்லாம் பாழா போச்சு. என்ன போச்சு? அல்லேலூயா. சொல்லுங்க, பாழா கிடந்தத சொல்ற வரைக்கும் நடக்காது பாருங்க. பாழா கிடந்தத எத்தனை பேர் சொல்றீங்க? என் வாழ்க்கையில பாழா நிறைய போயிட்டு இருக்குது, ஆனா கர்த்தர் செழிப்பா மாத்த போறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க இது. அல்லேலூயா. என் வாழ்க்கை பாழா போயிச்சுன்றீங்களா? இவரை கட்டுறதுனால என் வாழ்க்கை பாழா போச்சுன்றீங்களா?
இந்த பொண்ணை புடிச்சதுனால பாழா போச்சுன்றீங்களா? இல்ல இந்த பையனை இல்ல இந்த வேலைக்கு போய் பாழா போச்சுன்றீங்களா? இந்த முடிவு எடுத்ததுனால பாழா போச்சுன்றீங்களா? செழிப்பா மாத்த போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கைய செழிப்பா மாத்த போகிறார். வருமானத்துக்கு நீ கேட்க மாட்ட, கொடுக்கிறவளா இருப்ப. வருமானத்துக்கு நீ கேட்க மாட்ட, கொடுக்கிறவளா இருப்ப. நீ கொடுக்கிறவளா. ஏன்னா உன் வாழ்க்கையில தோட்டம் இல்ல, உன் வாழ்க்கையில எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆமென். அத ஒரு வாட்டி பாடிட்டு சொல்ற. நெகேமியாவுடைய வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்ல விரும்புறேன். தொடர்ந்து அது என் வாயில வந்துனே இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சி கட்ட இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க. உடைஞ்சி போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க. என்ன ஓன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க. என்ன ஓன்னு வாழ வச்சு. இத மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உயரத்தில் ஏத்தி வச்சிங்க. என்ன ஓன்னு வாழ வச்சிங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் இதை கேளுங்க. அல்லேலூயா. அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியா நான் என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் வந்ததுல இருந்து அவங்கள நிக்க வச்சனா. முதல்ல வந்தவங்கள ஒரு 5 நிமிஷம் நிக்க வச்சேன். அதான் அதுக்கப்புறம் நிக்க வைக்கல. வந்தோன்னு நிக்க வச்சனா அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணனா. ஆனா கடைசியா ஒரு டான்ஸ் போட்டு தான் போறோம். ஆமென். இந்த சாவெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத்தை சொன்னாங்க, ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடமைக்காக கூட போய் குத்துட்டு வருவாங்க. இப்படி குத்திட்டு வருவாங்களா இல்லைங்களாங்க? அல்லேலூயா. கடமைக்காக கூட இல்லைங்க, ஆயா கோச்சுக்குவாங்க, ஆண்டி கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா, ஆண்டி கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாவுல போய் அடிக்கிறீங்களா இல்லையாடா, அடிக்கிறீங்களா இல்லையாடா, நீங்க அடிக்கிறீங்க தானடா சொல்லுங்கடா. சில பேரை பார்த்துக்கிறேன். எங்க அத்தை திட்டுறாங்க பிரதர், அதனால ஒரு ஸ்டெப்பு அதுவும் வந்து பயங்கரமா குத்திட்டு வருது. அதெல்லாம் பயங்கர. நானும் ஆடுவேங்க, நானும் டான்ஸர் தான், ஆடுவேன். அல்லேலூயா. ஆமென். ஆனா இப்ப ஆடணும், அதான் மேட்ரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன மேட்ருனா, என்ன மேட்ரு சொல்லுங்க. கர்த்தர் இடிஞ்சு போன எல்லாத்தையும் மறுபடியும் வாழ்க்கையில கட்ட போகிறார். விசுவாசத்தோட போங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மாற்றம் கூட நம்ப முடியல தான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசத்தோட. நான் சொல்றேன் விசுவாசிக்கலையா, ஆனா இடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. நான் பெருசா ஒரு கோட்டையை கட்டினேன், இடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் சொல்ற, மறுபடியும் உன்னை கட்டுறேன். உடைஞ்சதை நான் கட்டுறேன், கட்டுறேன், உன்னை நான் கட்டுறேன். அதுக்குன்னு பயனுங்க பக்கத்துல பார்த்து, உன்னை நான் கட்டுறேன் அப்படின்ற போறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஏய், நாங்க பிரதர் பாஸ்டர் ரோன் சொன்னாருப்பா, கட்டுறேன் கட்டுறேன்னாரு. நான் அந்த கட்டுற பத்தி தான் பேசுனேன் தவிர நான் உன்னை கட்டுறேன் அங்க போய் யாருக்கு என்ன சொல்ற போறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்கிறது, இடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை, குடும்பத்துல விரிசல் ஆகுதா, கர்த்தர் சொல்ற, நான் திரும்பி கட்டுறேன், நான் திரும்பி கட்டுறேன், மறுபடியும் உன்னை கட்ட வைப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு பைபிள் சொல்லு. விரிசல் உண்டாயிக்கிறத கட்ட போகிறார். அல்லேலூயா. கட்ட போகிறார். ஆமென். அல்லேலூயா. உடைஞ்சு போச்சு பிரதர், கட்ட போறார். ஃபைனான்சியலா உடைஞ்சு போச்சு பிரதர், கட்ட போறார். பெரிய கோட்டையை கட்டின பிரதர், உடைஞ்சு போச்சு. ஒரு ட்ரீம், ஒரு கோல். அந்த ஒரு பொண்ணு வந்து, நான் பெருசா நான் பைலட் ஆகலாம்னு நினைச்சிருந்தேன், நான் டாக்டர் ஆகலாம்னு நினைச்சிருந்தேன், நான் இது பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன், அது ஒண்ணு வந்துச்சுடா அப்பா, போச்சுடா அப்பான்னுங்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் உன்னை நான் கட்டுறேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. சிரிச்சுனே தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களேன். இவர் எலேசாலாம் திட்டினே சொல்லும் போது ரோவனியா சிரிச்சுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பிளஸ் பண்ணுங்க, அவங்கள கை குத்து சொல்லுங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவாரு, நீ கட்டப்படுவ. கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவாரு, நீ கட்டப்படுவ. கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவாரு. வசீம், பக்கத்துல இருக்கிற மூஞ்ச பார்க்க முடியலனா கூட தயவு செய்து பார்த்து சொல்றா, ஏய் வாழ்க்கையை கட்டுறாரா கர்த்தர்,
மாப்பிள்ளை எங்கேயும் மிஸ் ஆக போறது இல்ல, கர்த்தர் கட்டுறாரு. இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. பாழா கிடந்த நிலங்கள் எல்லாம் செழிப்பா மாத்த போறார். உடைஞ்சு போன இடிஞ்சு போன உன் கட்டணனுடைய வாழ்க்கை கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நெகேமியான்னு பைபிள்ல ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ண இருக்கிறாருன்னா, ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? என்னவா இருக்கிறாரு? என்னவா இருக்கிறாரு? என்னவா இருக்கிறாரு? அடிமையா இருக்கிறார். அந்த அடிமையா இருக்கிறவர், நல்லா கவனிங்க, அந்த அடிமையா இருக்கிறவர் ஒரு நாள் அவர் ரோட்ல போயின்னு இருக்கும்போது இஸ்ரவேல் ஒரு கூட்டத்தார் ஒருத்தன் வரா. வந்த உடனே என்னடா சௌக்கியமா அப்படின்னு கேட்ட உடனே, நான் சௌக்கியம் தான், ஆனா நம்ம தேசம் தான் என்ன இல்ல, சௌக்கியமா இல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த ஊரு ராஜாங்க வந்து தேசத்தையே எரிச்சு போட்டாங்க, வீடை இடிச்சு போட்டாங்க, வெளிச்சல அறுத்து போட்டாங்க, எல்லாமே போயிடுச்சுன்றான். இவன் ஒரு கொஞ்ச நாள் போயிட்டு சோகத்தோட அழுது இருந்தான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒண்ணு நடந்ததுனால பல நாள் அதே சோகத்துல, அதே வேதனையில, அதே கண்ணீரோடு இருக்கிறியா? கர்த்தருடைய கரம் மேல வருது. யார் கண்கள் எல்லாம் உனக்கு தயவு கிடைக்கணுமோ, யார் கண்கள் எல்லாம் உனக்கு நன்மை நடக்கணுமோ, யார் கண்கள் எல்லாம் உனக்கு அதிசயம் நடக்கணுமோ, கர்த்தருடைய கரம் அதை செய்ய போகுது. இவன் போற ராஜா கிட்ட போயிட்டு, ஏன்னா ராஜா முன்னாடி சோகமா இருக்க முடியாது. சோகமா இருந்தா என்ன மேட்டர்னா, ஒன்னு ராஜாக்கு இவன் விஷம் வச்சுட்டுப்பான், இல்ல இவன் வாழ்க்கைக்கு விஷம் வச்சுட்டுப்பான். ஏன்னா அவனை வந்து யாருன்னா கப் பேரர்னு சொல்லுவாங்க. திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்குறவன், டீ இந்த ஊத்தி கொடுக்குறவன் டேஸ்ட் பண்ணிட்டு வர கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க எத்தனை வந்திருக்கீங்க? இங்க யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் கேன்சல் ஆனா தானே டீ. அல்லேலூயா, நீ இருப்பியாப்பான்ற போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ராஜா கிட்ட உம்முன்னு இருக்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, ஏ நெகேமியா, என்னடா வெஸ்டியாடா அப்படிலாம் கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் அப்படிதான் கேட்டார், என்னடா இது திருட்டு மொழி ஆகுது அப்படின்னு. திருட்டு வேலை பண்ணிட்டு ஒரு மொழி மொழிப்பாங்க பாத்தியா, அந்த திருட்டு மொழி அப்படியே இருக்குது பேர் அப்படின்ட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு இன்னும் அவர் ஞாபகத்துக்கு வரல, மறந்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னடா மூஞ்சு அது திருட்டு மொழி அப்படின்னு வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கவனிங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இவர் போயிட்டு அந்த ராஜா முன்னாடி வந்து உம்முன்னு நிக்கிறாரு. இந்த ராஜா கேட்கிறாரு, நான் ஸ்பீடா சொல்ற கேளுங்க. இந்த ராஜா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்ன கேட்கிறாருன்னா, டிஸ்டர்ப் பண்றாங்க. அல்லேலூயா. என்ன கேட்கிறாருன்னா, என்னப்பா ஆச்சுன்னு உடனே இவர் சொல்றாரு, எங்க தேசம் வந்து நெருப்புல அழிச்சு எல்லாத்தையும் இடிச்சு போட்டு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு இருக்கிறாங்க, நான் எப்படி சோகம் இல்லாத இருக்க முடியும்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு நினைச்சது வராத போது நான் எப்படிங்க சோகம் இல்லாம இருக்கணும்? இன்னைக்கு யார் ராஜா? யார் நம்மளுக்கு ராஜா? செக் 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 பிரைஸ். யார் நம்மளுக்கு செக்? யார் நம்மளுக்கு ராஜா? இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, யார் நம்மளுக்கு ராஜா? பத்தல, யார் நம்மளுக்கு ராஜா? யார் நம்மளுக்கு ராஜா? அந்த ராஜா கிட்ட நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா, உம்முன்னு நிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உம்முன்னு இருக்கிறாரு? இல்ல, என் வாழ்க்கையில இப்படி நடந்துன்னு இருக்கும் போது நான் எப்படி சிரிக்க முடியும்? இல்ல, ஆமா தானே? அப்படிதான் சொல்லுவோம்ல. அல்லேலூயா, ஆமென். அவர் உடனே என்றாரு, இப்ப என்ன பண்ணோன்ற அவன் சொல்றான், எனக்கு நீங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். இங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு என் நாட்டை நான் திரும்பி கட்ட விரும்புறேன், எனக்கு நீங்க லெட்டர் கொடுக்கணும். அந்த ஊர்ல அவன் அடிமை. யாருக்கு அடிமை? அந்த ஊருக்கு அவன் ஒரு அடிமை. ஆனா ராஜா அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்றாருன்னா, சைன் போட்டு கொடுக்குறாரு. சரி போ. அப்படி போற மாதிரி போயிட்டு இவர் திரும்பி வந்துட்டு, இவரை வந்து அடிமையை வெளியே அனுப்புறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமாவா இல்லையா? அடிமை உன்னை வெளியே விடுறதே பெரிய விஷயம். ஆனா இவன் என்றான், அப்படியே அந்த காட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க, எனக்கு மரம் தேவைப்படுது, கல்லு தேவைப்படுது. எதை கட்டுறதுக்கு? என் தேசத்தை மறுபடியும் கட்டுறதுக்கு. அதுக்கும் சைன் போடுறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் படிக்கிறீங்களா தமிழ்ல? நெஹேமியா, புக் ஆஃப் நெஹேமியா. சும்மா அப்படியே வாசித்துனே இருங்க அங்கிள், பரவாயில்ல. நீங்க வாசித்தாதான் எனக்கு பேசவே தோணுது.
என்ன ஏதோ சைலண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. புக் ஆஃப் நெஹேமியா அவன் கேட்டது எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. அர்ஜென்ட்னா நீங்க போகலாம், நீங்க டென்ஷன் எடுத்துக்க வேணாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எல்லாம் வந்தது லேட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவரு வேறப்பா இதே சொல்லுங்கிறார். அப்படிதான். சரி, சரி. 8ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக்கு ஐஸ்வர்யா கிட்ட கொடுங்கடா. மைக் சங்கீதா கிட்ட யாருன்னா சீக்கிரம் என்ன வாங்கி படி. டக்குன்னு கொடு. நீங்க எல்லாம் கேட்கணும் இந்த வார்த்தை தமிழ்ல. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்காரத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளியாக ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் என் மேல இருந்ததுனால ராஜா எனக்கு எல்லாத்தையும், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பாருங்க, நான் படிக்கிறேன், அது ஒண்டி படிக்கிறேன். And the king granted what I asked, for the good hand of my God was upon me. சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம். சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கு. அதனால இப்ப நான் என்னென்ன விண்ணப்பத்தை வைக்கிறேனோ கிராண்டட். ரிசீவ் பண்ணுங்க, கிராண்டட். கர்த்தரும் வாழ்க்கையில அதை செய்ய போகிறார். எந்த துக்கத்தோட எந்த வேதனையோட இருந்த இனி அப்படி இருக்க போகிறது இல்ல. தேவனுடைய கிருபை உள்ள கரம் உன் மேல இருக்கிறதுனால நீ கேட்கிற, நீ விரும்புற எல்லாத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். கிராண்டட். அந்த நல்ல கரம். சொல்லுங்க, ஆம்பிளிஃபைடு சொல்லுது, இது ஒரு வேர்ஷன் சொல்லும், நல்ல கரம், அவருடைய நல்ல கரம் என் மேல இருந்ததுனால. அடிமை பேச்சு யாருன்னா கேட்பாங்களா? அடிமை பேச்சு யாருன்னா கேட்பாங்களா? அடிமையாகிறான் ஒருத்தன், ஏய் நீ எல்லாம் எனக்கு சொல்றியா, போடா டேய் போடா ஜூஸ் ஊத்துறா சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா இவன் கேக்குறான், அவரு அவ்வளவு பெரிய ராஜா செய்யறாருன்னா வேற யாரும் இல்ல, கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்ததுனால. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல இருக்கு. இனி நீ யாருக்கிட்ட போய் நின்னாலும் உனக்கு வேலை கேரண்டி, உனக்கு பொசிஷன்ஸ் கேரண்டி, உனக்கு மேன்மை கேரண்டி. அல்லேலூயா. உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க, வைத்தறிச்சல் பண்றாங்க பாருங்க. இப்போ கடைசியா 10ஆம் வசனம். இதை ஓரோனியான சன்பலாத்து அம்மோனியான தோபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. யார் பாருங்க, உன்னை விசனப்படுத்தவங்க இருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆனா என்ன தெரியுமா நடக்க போகுது? டர்ன் அவுட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஈசாலா கப் நம்தே அப்படின்ற மாதிரி நடக்காததெல்லாம் நடக்கும் போது உன் வாழ்க்கையிலும் நடக்காதது நடக்க போகுது. பல நாள் நடக்காதது நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமென். 18 வருஷமா சொல்லேன்னாங்க ஈசலா ஈசலான்னு. ஈசலா நம்தே ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் இப்போ சில பேர் நிம்தே போயிட்டாங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. ஆமென். ஆனா நிம்தாயிடுச்சு இப்போ. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசமா சொல்லுங்க, ஈசலா ஆசீர்வாதம் நம்து. சொல்லுங்க, ஈசலா ஆசீர்வாதம் நம்து. அந்த வேலை நம்து. அல்லேலூயா. வெளியே இருக்கிற எல்லாரும் வரணும். போன் பேசினுக்கிறான், சுரேஷ் உலவா, பெரிய ஆபீசர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சென்ட் பாலட் என்ற ஒருத்தன் வெசனமாயிட்டானா. எதுக்கு தெரியுமா? எரிஞ்சி ஊரை அழிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்க மறுபடியும் இந்த குடும்பம் கட்டப்படாது,
மறுபடியும் இந்த ஊரு கட்டப்படாது, மறுபடியும் அந்த பையன் வரமாட்டான். ஏன்னா அவங்க குடும்பத்துல ஒண்ணு நடந்துச்சு, அதனால அது எரிஞ்சு போச்சு, திரும்பி வராதுன்னு நினைச்சான். அல்லேலூயா. பார்க்கத்தானே போற. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நெகேமியா வந்தோன்னு விஷம் போயிட்டு இருக்குது. அவன் व्यसனமா உட்கார்ந்தான்டே, மறுபடியும் வர போறாங்களான்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ வரவே மாட்டேன்னு நினைச்சாங்க. சரி இப்போ வாங்கிக்கோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தீக்கு தரிசனம் சொல்லவா? எல்லாரும் என்னன்னாங்கடா, பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் வர போறாங்க. இப்போ வரம்பர் கை தட்டு வரலையே, அதோ ஆர்சிபி ஃபேன் அங்க ஒருத்தக்குறான். அல்லேலூயா. பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. வர மாட்டான் பத்தியா, ரொம்ப ஆடினாங்கடா. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப ரன் அடிக்கும் போது ஜெயிக்கலங்க. இந்த டைம் ரன்னே அடிக்கல அவ்வளோ. அதான் மேட்ரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். எத்தனை பேருக்கு பாஸ்டர் கிரேஸ்வின் தெரியும்? கிரேஸ்வின் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் ஏஎஃப்டி சர்ச்ல பேசினும் போது, பெங்களூர் பாஸ்டர், அவர் சொன்னாரு, நான் ப்ராஃபஸி பண்றேன், ஈசலா கப் நம்தே அப்படின்னாரு. உண்மையாலுமே நம்தா மாறிச்சு. ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை நமுத்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நீ வரமாட்ட, இனி நீ மேலுக்கு வரமாட்ட. அவன் உன்னை சிரிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் व्यसனம் பண்ற மாதிரி உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன்னுடைய செழிப்பை மறுபடியும் கொண்டு வர போறேன். உன் வீட்டை நான் மறுபடியும் கட்ட போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல அப்படிதான் இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெகேமியா என்ன பண்றாருங்க? வேலையை ஆரம்பிக்கிறாரு. வால் கட்ட ஒரு தேசத்தோடைய வால், ஒரு நாட்டோடைய வால், பார்டரை கட்டின்னு வந்துனுக்குறான். அங்கங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் எழும்பி எழும்பி என்ன பண்ணுகிறாங்க? கட்டிட்டு பூர்ணமா இருக்கும், முழுமையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குழந்தை வயித்துல உருவாகும் போது டாக்டர் ஒன்னு சொல்லலாம். மனுஷருங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நோவு, இது இது இப்படி நடந்துச்சு, உஷாராயிரு, நல்லா பாத்துக்கோ, நடு நடு நல்லா நடு. நடக்காதவங்க கூட அப்பதான் நடுவாங்க. இப்படி இப்படி நான் ஏய் பத்து 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 ஸ்லோ 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 ஸ்லோ. அந்த மாதிரிதான் எப்படி பெத்தெத்துதுன்னு பார்க்கலாம், எப்படி அவன் நல்லா வாழ்ந்தலான்னு பார்க்கலாம். இன்னொன்னு சொல்லிட்டு பண்ணானே, இந்த நாள் ஞாபகம் அப்படின்னு, இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ கேலண்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணி இன்னைக்கு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, ஏய் நான் நல்லா தான் இருக்க போறேன், நான் மேன்மையா தான் இருக்க போறேன். நீ உன் கண்ணெல்லாம் நீ व्यसனம் பண்ற மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிக்க போற, பெச்சாரா போற நீ. ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில உன் எதிரிங்க பெச்சாரா போறாங்க, கர்த்தர் அவ்வளவாய் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்லிருக்கலாம், இவன் ஆரம்பிப்பான் ஆனா முடிக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆரம்பிச்சால என்னோட சொல்றாங்க தான், ஆரம்பிச்சல பாரு கொன்னல விட்டுருவான் பாரு அவன் அப்படின்னு. எனக்கு வந்த பேரும் அதுதான். கர்த்தர் சொன்னார், நான் இந்த மே மாசத்துல இருந்தே இது பண்ணணும்னு பேசினுக்கிறார். நானு நம்மளுக்கு கடன் கொஞ்சம் இருக்கு, இதெல்லாம் தீக்கணும் டாடி, நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். நீ ஆரம்பி, நான் நிலையா கொடுக்குறேன்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரத்தை நான் தரேன். ரிப்பீட்டடா ரிப்பீட்டடா ரிப்பீட்டடா. தூங்குனாலும் ஏன்சாலும் அதே வார்த்தை, அதே வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ செங்கலத்தை வைக்கும் போது பார்க்கலாம் எப்படி கட்டுறேன்னு சொன்னானா 52 நாள்லயே கட்டி முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எந்த அளவுக்கு எதிரிங்க பெருகுறாங்களோ அந்த அளவுக்கு உன்னுடைய பந்தி பெருகும், உன்னுடைய உயர்வு பெருகும், உன்னுடைய மேன்மை பெருகும், உன்னுடைய நன்மை பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து ஊருக்காரனுங்க இவனுங்க, பக்கத்து ஊருக்காரன் சொல்றான், ஏ செர்ரா செர்ரா கட்டிட்ட விடுறா. ஃபர்ஸ்ட் கட்டவே கூடாதுன்னு தடை பண்ணான், இப்போ கட்டிட்டு விடு. கழுத நரி நந்து போச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் என்னது நரி நந்து போச்சுன்னா ஊந்துரும், வாழட்டும் விடு, அந்த பொண்ணை கட்டிக்கிட்ட விடு, எப்படி நல்லா வாழ்ந்துடுறான் நானும் பாக்குறேன்னு வாங்க. கடைய ஆரம்பி, ஐய இவன் விட்டுருவான் சொல்லுவாங்க. ஊழியத்தை ஆரம்பி சொல்லுவாங்க. என்ன ஒரு பிசினஸ் ஆரம்பி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்னன்றாருன்னா, முன்ன நீ ரொம்ப நாளா கட்டின
ஆனா இப்போ 52 நாள்லயே கட்டி முடிக்க போறேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், அக்கார்டிங் டு பைபிள் பிரகாரம் நெஹேமியா வால் கட்ட ஆரம்பிக்கும் போது மார்ச். எப்போ சொல்லுங்க? எப்போ 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 நெஹேமியா கட்ட ஆரம்பிக்கும் போது மார்ச். ஆனா அது முடிக்கிற சமயம் எப்போ வந்துச்சுன்னா ஆகஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜூலை உங்களுக்கு அடுத்த மாசம் என்னன்னா சென்ட்ரல்ல வந்து நின்றுப்பீங்க. ஆனா ஆகஸ்ட்ல முழுமையா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? முழுமையா அடைய போறீங்க. நீ பல நாள் கட்ட நினைச்சத கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறாருன்னா கொஞ்ச நாட்களே உயர்த்த போகிறார். நீ ரொம்ப பாடு அனுபவிச்சுட்ட, அநேகர்னால உன்னை கேவலமா பேசிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொஞ்ச நாட்கள்லயே அல்லேலூயா, ஆமென். திக்கதரிசனமான ஒரு பாட்டு பாடலாம். எல்லாம் ஏஞ்சி நிக்கிறீங்களா? ஏன் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி கொஞ்சம் செஞ்சுட்டு ஆடுற ஆட்டத்துல கோல்டு அப்படியே கீழே வந்துச்சுன்னா எடுக்கக்கூடாதுங்க, அது கர்த்தருக்கு சொந்தமானது. அதுக்கு தான் பிரதர் கோல்டே போட்டுன்னு வரல அப்படின்றீங்களா? அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் பாடுறேன். இத பாடும்போது கூட நீங்க பாடலன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுவும் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாங்க வடாங்க, மைக் வைங்க, வசிக்கிறோம். அல்லாலே அல்லாலையா அப்படி பாட போறோம். எப்படி? ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா சொல்லுங்க. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா கேக்கல. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டுவா? யார் அது? நாட்டாமியா? மைக் குடுறா. டேய் இவங்கிட்ட குடுறா மைக்க. ஸ்பீடா வாங்கடா. என்னடா விளாண்டுக்கிறீங்க? டோல் ஏதோ மம்மி வரல பாரு. அரஸ்ட் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க பாருங்க, நான் ரொம்ப நல்லவன் இப்பதான் உங்களை நிக்க வச்சுக்கிறேன். அப்படியே பல நாள் நிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுக்க கூடாது. கொஞ்சம் இப்படியாவது அப்படி அசைனோ, கையை தட்டணும், எதனா ஒண்ணு பண்ணோம். முந்தா சேர வச்சிருங்க, 400 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுங்க. நான் வேணாம் சொல்ல. அல்லேலூயா, ஆமென். அல்லாலே அல்லாலையா வீசனையா வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. அல்லால அல்லாலையா பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீர் எனக்கு வேணும் என்ன காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் இயேசுதான் அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இந்த பாட்டி ஆவியில நிரம்புற மாதிரி பண்ணுகிறது, அப்படி தட்டுனுகிறது. என்ன இது கதை? அல்லேலூயா. அப்படியே கண்ணு முன்ன சூத்திர மண்டபரே அதெல்லாம் இங்க இப்ப இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுல உம்முன்னு வர என் கொல தெய்வம் அவரு. நாசமா போன்றீங்களா? கொல தெய்வங்க அவரு. ஆட்டம் எப்படி இருக்கணும்? நான் சொல்லினே இருக்கிறேன். ஒரு நாள் லக்ஷ்மி தேட்டர் எனக்கு எந்த இடத்துல கண்டவனுக்கு விசில் அடிச்சனோ அதே இடத்துல எங்க அப்பாவுக்கு நான் விசில் அடிப்பேன். அல்லேலூயா. நிக்கவே பாப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க அங்க என்னவா வைக்கலாம், ஏதோ ஒன்று டிபார்ட்மெண்ட்ல தள்ளி விடுற வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல எந்த படமும் ஓடாது, நம்ம படம் தான் அங்க ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடுக்கிறேன்னு சொன்னவர் அவர். ஏன்னா டிக்கெட்டுக்கே காசு இருக்காது. டிக்கெட்டுக்கே என்ன தெரியுமா பண்ணுவேன்? 15 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிடுறது. பாக்கெட்ல போய் வச்சுட்டு இங்க இருந்து எத்தனை பேர் லக்ஷ்மி தேட்டர் போய்க்கிறீங்களா? போய்க்கிறீங்க. அப்படியே பிரதர் நாங்க பரிசுத்தமான கூட்டம், பரிசுத்தம் உங்களும் அப்படி அவ்வளவுதான். அதெல்லாம் வேணா. எத்தனை பேர் போய்க்கிறீங்க? நான் கூட போய்க்கிறேன். நான் ஒன்னும் எறா இல்லடா, சுறா அப்படிலாம் பாக்குறதுக்கு போய்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த எறா சுறா பார்க்கும் போதுதான் இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண. அதுக்கு நீ என்ன பேர் வச்செல்லாம் கூப்பிட்டு கூடாது. கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான்.
காலேஜ்ல என்னுடைய பேர் வந்து கொருங்குரோகன். அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா பில்டிங் டு பில்டிங் தாவுவேன். இங்க கூட இங்க பழைய வீடு இங்க தாங்க, இங்க தான் வீடு. இங்கேயே பில்டிங் டு பில்டிங் தாவுவேன். தட்ஸ் மை நேம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஏரியா டு ஏரியா தாவுறேன். பத்தி இதுக்கு மாத்திரம் வரல. அல்லேலூயா. ஆமென். ஏன் சொல்றேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை அப்படி வைக்க போறாரு. எப்படி கொருங்குரோகன் மாதிரியா? இல்ல இல்ல, இங்க நாங்க தாவி போயிட்டு டிக்கெட்டுக்கெல்லாம் காசு இல்ல, அங்க போயிட்டு அப்படின்னு கத்தி நிற்பேன். அவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். அப்பதான் அப்படின்னு வருவான், அதுக்குள்ளேயே அப்படின்னு கத்துவேன். இப்போ நீங்க கத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன் வாழ்க்கைய மாத்தி இருக்கிறாரு அந்த குலதெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்தை மாத்த போறாரு, உன் நிலைமைய மாத்த போறாரு. அல்ல 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 என் வீசுன என் வாழ்க்கை பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. அல்ல 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 என் வீசுன என் சும்மா பல 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 பலன்னு மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீர் எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. எத்தனை பேருக்கு சீக்கிரம் போனோம்? நியாயம் தான். நீங்க இப்படி பண்ணும் போது நோய் மறியும், இப்படி பண்ணும் போது பண பிரச்சனை முடியும். ஆனா பண்ணலே நடக்கும், உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ள எல்லாரும் பிள்ளைகளா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைங்க? சரி, எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என் குல தெய்வம், என்னுடைய குலத்துக்கே அவர் தான் தெய்வம்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம். கை பண்ணுங்க. இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம். இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான். மகனுங்களே, கேரல்ஸ்ல பண்ண மாதிரி இப்ப பண்றீங்க. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான் நான் சொல்லுவேன், நீங்க சொல்ல லட்டு தான் அப்படி சொல்லணும். பிரதர் எங்களுக்கு லட்டு பிடிக்குது, சரி பால்கோவா தான் அப்படி கூட போட்டுக்கோங்க. இல்ல பிரதர் ரஸ்குல்லா, ரஸ்குல்லா தான் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏதோ ஒன்னு போட்டுக்கோங்க, ஆனா போட்டுக்கோங்க. அல்லேலூயா. 1 2 3. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டு தான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அவர் எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். கமான். என் கொல்ல தெய்வம் அவரு, வாங்க. எங்க கொல்ல தெய்வம் இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். நீங்க ஆடுங்கடா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். புடிச்சுச்சா? கைய தட்டுங்க. வானா சார் எப்படின்னா பண்ணு, இப்படி இப்படி அப்படின்னா அப்படி கூட பண்ண மாட்டீங்களா? கல்யாணத்துல மாத்திரம் இதுக்கு மேல அவரு எங்கடி பார்க்க போறோம், வாடி ஒரு குத்து குத்து எல்லாம் குத்திடுறது. சாவுலியும் இதுக்கு மேல அவருக்கு ஆடி அனுப்புவோமா? எங்க பரலோகத்துக்கு போறாருன்னு அவர் ஆடி வேற அனுப்புவோம். நானான்றேன், இப்ப ஆடினா ஆசீர்வாதம் உன்னை தேடின்னு வரும், நன்மைகள் உன்னை தேடின்னு வரும், ஆச்சரியங்கள் உன்னை தேடின்னு வரும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஒரு சின்ன அசைவு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா இப்படின்னா பண்ணுங்க. என் கொல்ல தெய்வம் அவரு, இல்லனா என் கொல்ல தெய்வம் அப்படி கூட ஆடுங்க. யாரும் ஆனான்று, ஆனா ஆடவே மாட்டுக்கிறீங்க. 1 2 3 go. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலக வாழ்க்கை எதிர்பார்க்கும் துட்டு தான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அவர் எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு,
புள்ளிங்களே ஆட மாட்டேங்குது, வெளில நின்றுக்குது. பிரதர் என்ன பிரதர், ஸ்ட்ரீட்ல வேற மைக் குத்துட்டு பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, வெக்கான மாதிரியே மூஞ்சி அப்படி ஒரு பழகிட்டாங்க. எனக்கு என்னன்னா இவருங்க வந்தா போதும், இவருக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவருங்க பயந்து நின்றுவாங்க, நம்மளுக்கு பயம். அல்லேலூயா அல்லேலூயா. அசைடா வீட்டுல குத்துறதானே, அக்கா கல்யாணத்துல குத்திட்டு வந்துக்கிறேன் நீ பார்த்தேன் நான். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. திரும்பி அதே சத்தத்தோட, கொஞ்சம் உரத்த சத்தத்தோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான். உங்க சத்தம் ஒண்டி ஒரு வாட்டி நான் கேட்டுறேன், அப்படியே எனக்கு அப்படியே அப்படியே பூரிச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 2 3. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலகமாட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலகமாட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான் இஷ்டம். எங்க குல தெய்வம் சத்தமா இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சத்தமா ஒரு விசில் யாரை அடிக்க தெரியுமா அடிக்க பார்க்கலாம், அப்படியே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வரலையா ஒருத்தர் அச்சாம்பா, அவனுக்கு மாத்திரம் டபுள் பிளஸ். பைபிள் சொல்லு பாடலோட சத்தத்தோட என்கிட்ட வா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாட்டு இருக்கணும். இப்ப பிரதர் நான் வர நளின் பிரதர் சொன்ன, பிரதர் நான் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் வாசிக்கிற ஆளா கொடுங்கன்னு. கர்த்தர் பெஸ்டாவே கொடுத்துக்கிறாரு, அவரும் பயங்கரமா அஷ்ணுகிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்களாம் ஒரு ஃபேன்ஸோ, ரொம்ப தான் கை தட்டுறீங்க அவருக்கு. அல்லேலூயா. ஓகே ஆமென். இந்த அக்காக ஆமாவா? ஒன் மோர் டைம். சரி, நீங்க இப்போ எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? கொஞ்ச நேரம் உங்க கவலை உங்களுக்கு தெரியல, கொஞ்ச நேரம் உங்க வேதனை உங்களுக்கு தெரியல, அப்படியே நான் டீச்சர் ரைட்னு ஆட மாட்டியா? அல்லேலூயா. சில நேரத்துல அப்படிதான் பாருங்க. தாவீது ஒரு ராஜா. யாருங்க? பாருங்க பாருங்க, தாவீது ஒரு ராஜா. ஆனா ஆடும்போது அவன் ராஜா துணிய தூக்கி போட்டான். காரணம் அது அவரால வந்தது, அவர் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் ஆடுறீங்களோ நீங்க சொல்றீங்க எல்லாமே அவர்னால எனக்கு வந்துச்சுப்பா. ஆமென் அல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்போ தான்ப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறேன்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். 1 2 3 கோ. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டுதான், ஆனா உலகம் இருங்க ஃப்ளாப் பண்ணிட்டாங்க நம்மளே. 1 2 3 பாருங்க, 1 2 3 எல்லாம் இல்ல. நான் பாடும்போது லட்டு தான் கத்திடணும். எதனா லட்டு ஞாபகம் இருந்துச்சுனா கூட சொல்லு, பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலகமாட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான், ஆனா உலகமாட்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ விட்டா பட்டுதான் இஷ்டப்பட்டுதான். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட நிக்கும் கூட்டங்கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட நிக்கும் கூட்டங்கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அந்த கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆச்சு, கம்ப்ளீட்டா ஆச்சு. கமான். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் இயேசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர். எல்லாம் சேர்ந்து என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு,
அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் குல தெய்வம் அவரு Come on, எங்க குல தெய்வம் பாருங்க கடைசி டான்ஸ் தான் இது ஒரு செகண்ட் தான் ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான் அதை பாடிட்டு உட்காந்துருவீங்க இப்பயும் உட்காராதீங்க யார் அது யார் உட்காரக்கூடாது அல்லேலூயா யார் உட்காரக்கூடாது அல்லேலூயா ஸ்வீட்லயே எதுங்க பெஸ்ட் லட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமென் யார் நகராங்களா நான் இல்ல தானே ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான் ஆனா உலகம் ஒன்று எதிர்பார்க்கும் துட்டு தான் பாருங்க கடைசின்னு சொல்லிட்டு போயிருக்க பாடலன்னா திரும்பி நான் பண்ணுப்பேன் அப்புறம் நீங்க வந்து பாரு இப்படியே பண்ணினா சேர தலைமையில அஷ்டு போடுவேன் என்ன அஷ்டு போவாது அல்லேலூயா 1 2 3 கோ ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான் ஆனா உலகம் ஒன்று எதிர்பார்க்கும் துட்டு தான் ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு தான் ஆனா உலகம் ஒன்று எதிர்பார்க்கும் துட்டு தான் எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அவர் எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் குல தெய்வம் அவரு எங்க குல தெய்வம் அவரு ஏசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு கமான் கடைசியா என் குல தெய்வம் அவரு எங்க குல தெய்வம் அவரு ஏசுதான் அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து அப்படியே உட்காரு இதுக்கே இவ்வளவுனா இன்னும் சீக்கிரம் வந்து உங்களை நிக்க வச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு உங்களை கடந்து போக வைக்க போறேன் ஆமென் என சொன்னல கர்த்தர் உன்னை கொடுக்க போறாரு உன் வாழ்க்கையில அதை திரும்பி எடுத்துக்கொள்ள போகிறது இல்ல நிலையா செய்ய போகிறார் நிலையான ஒரு ஃபவுண்டேஷன் நிலையானத கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார் ஆமென் என்னோட கூட சேர்ந்து ஐபடுங்க என்னோட கூட சேர்ந்து புக் ஆஃப் ஆமோஸ் மைக் எடுத்துன்னு போய் அங்க மூலையில கொடுத்துருங்க மைக் எது சரி கவனிங்க புக் ஆஃப் தீர்க்கதரிசன புஸ்தகம் புக் ஆஃப் ஆமோஸ் எடுத்துக்கங்க 9வது அதிகாரம் கீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு போன்னு சொல்லுங்கிறான் பத்தியாவ 6 ஹவருக்கு மேல ஆச்சு டீ வந்து அல்லேலூயா சரி புக் ஆஃப் ஆமோஸ் 9th சாப்டர் எடுத்துக்கங்க 12வது வசனத்தை படிங்க 12வது சீக்கிரம் முடிச்சிட்டு பயப்படாத அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் ஹல்லேலூயா 13 சேர்த்து படிச்சிட்டியா 12 ஒண்டி தமிழ்ல மேல இருக்குதுன்னு நினைக்கிறேன் 11ல என்ன இருக்குது பாருங்க ஏதோமில் மீதியானவர்களை என் நாமம் வினங்கின சகல ஜாதிகளையும் வசனமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கையை தட்டிடுங்க அல்லேலூயா விழுந்து போன தாவீதுடைய கூடாரம் ஆமென் சொல்லுங்களேன் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல உங்க வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையில எதுல எங்க நீங்க விழுந்து போனீங்களோ கர்த்தர் மறுபடியும் எடுத்து கட்ட வைக்க போகிறார்
கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையை எழுப்ப போகிறார். இருக்கிற நிலைமையிலேயே இருக்க போகிறதுல, ஒரு பெரிய பிரச்சனைனால, ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு வீழ்ச்சினால நீ எல்லாத்தையும் விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், தாவீதே உன் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்ட போகிறேன். அல்லேலூயா. அப்படியே அம்து கீழே கீழே பட்டன செக் வாங்கி பண்ணி கொடுறேன். அதன் திறப்புகளை என்னது செக் கிட்ட வச்சு பேசுப்பா. ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? செல்லுல தூரம் போய் நீ ஆஃப் பண்ணிட்டுக்கிறியாமே. டக் டக். சரி, ஆன்ல தாங்குதுடா. செக் சொல்லு. அதன் திறப்புகளை, திறப்புனா ஓட்டைகளை அடைத்து. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பண்ண போறாருங்க உங்க வாழ்க்கையில? எல்லா ஓட்டைய அடைக்க போகிறார். இனி உன் வாழ்க்கையில இப்படி வந்து இப்படி போறதில்ல, அடைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் பணம் வீணா போக போறதில்ல, அடைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. கண்டவன் வாயில போறதில்ல, அடைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் விரிசலா இருக்கோ, ஓட்டையா இருக்கோ, பிரச்சனையா இருக்கோ, கர்த்தர் அதை அடைக்க போகிறார். உன் கடனை அடைக்க போகிறார். உன் பிரச்சனைகளை அடைக்க போகிறார். இனி நீ அப்படியே போக மாட்ட. கர்த்தர் ஒரு அடைப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். வாங்கிக்குங்க மாத்திரம் கையை தட்டி ஆமென் சொல்லி ஒரு குதிச்சு. இனி என் பணம் அப்படியே போக போறது, என் வாழ்க்கை வீணா போக போறது, என் சூழலை வீணா போகிறதுல கர்த்தர் ஒரு அடைய வைக்க போகிறார். அல்லேலூயா. பழுதாய் போகினது அம்தினே இருக்க கூடாது. அம்தினே இருந்தா ஆஃப் ஆயிடும். அது சத்தமா படிங்க. திரும்பி அம்து நீங்க படிங்க. அதுக்குள்ளயும் அதன் திறப்புகளை அடைத்து. எப்பா நீ ஏன்பா அங்க புஷ்ணுங்கிற? ஏன் அங்க இருக்குது? அல்லேலூயா. சொல்லுங்க. அதை பழுதாய் போனதை, அப்படின்னா கெட்டு போனதை கர்த்தர் சீரமைக்க போகிறார். எதுல நீ கெட்டு போனியோ கர்த்தர் உன்னை சரிப்படுத்த போகிறார். நான் அப்ப இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தேன், ஒரு விஷயத்தினால நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன்றீங்களா? கர்த்தர் சரிப்படுத்த போகிறார், சீர்படுத்த போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. கொடுத்து வாங்கிக்கிறதா கூட வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில அடைப்பு, ஓட்டை இல்ல, அடை வைக்க போறாரு. அழிஞ்சு போன, கெட்டு போன என் வாழ்க்கைய ரொம்ப புடிச்சு போய் தான் உன்னை புடிச்சிருப்போம் இல்ல, ரொம்ப புடிச்சு போய் தான் ஒரு வேலையில செய்திருப்போம். ஆனா இப்போ கெட்டே போயிருக்கலாம். கர்த்தர் என்னன்றாரு? இல்ல, நான் அத்தை மறுபடியும் கட்ட போறேன், மறுபடியும் கட்ட போறேன், மறுபடியும் கட்ட போறேன். நிறையத்தை லாஸ் பண்ணிடுவாங்க. முக்கியமா சீக்கிரம் லவ் பண்ணிடுறாங்க பாரு. அல்லேலூயா. இந்த 15 16லயே ஆமென் சொல்லுங்களேன். அவங்க எல்லாம் டெஸ்டினில போய் காலை வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. அப்ப யாருன்னா விட்டு போறாங்கன்னா நன்றி சொல்லு. அப்பவும் எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த பெண் இருக்கிற வரைக்கும், அந்த ஆண் இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதிர்காலம் தெரியாது. நீதான் என் எதிர்காலம் புஷ்ணுப்பா. அல்லேலூயா. வாழ்வே நீர்தானை அப்படின்னு ஒருத்தன் ஒருத்திய பார்த்து பண்ணுகிறான். என்னது இது? எங்கேயோ பாட வேண்டியது. வாழ்வே நீதானை யாருக்கு பண்ணா? இவர் வேற யாருக்கோ பண்ணுகிற. வாழ்வே நீர்தானையா அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா வாழ்க்கை கெட்டு போச்சு. ஏதோ ஒரு நாள் உன் வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். கர்த்தர், அல்லேலூயா, கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் என்ன சரிப்படுத்துறார், என் வாழ்க்கைய சரிப்படுத்துறார், என் குடும்பத்தை
சரிப்படுத்துறார். உங்களுடைய கணவர் நிறைய பேரு போதையில இருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றேன், கர்த்தர் சரிப்படுத்துகிறார். கர்த்தர், நான் போற நிறைய இடத்துல பிரேயர் ரிக்வெஸ்டே அதே தான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட இதை சொல்றாரு, நான் சரிப்படுத்துறேன். உன் பிள்ளைய நான் சரிப்படுத்துறேன், உன் கணவரை நான் சரிப்படுத்துறேன், உன் குடும்பத்தை நான் சரிப்படுத்துறேன். ஓட்டையே இல்ல பிரதர், பாக்கெட்ல போடுறேன் போயிடுன்றியா, இனி எடுத்து கொடுக்க போறேன், ஏன்னா பாக்கெட்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருப்போம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த லைன். பூர்வ நாட்கள்ல முன்னாடி இருந்தது மாதிரி உனக்கு மறுபடியும் உன்னை ஸ்தாபிப்ப, உன்னை நிக்க வைக்க வேண்டாம். அல்லேலூயா. மகன் எங்க விழுந்த, மகன் எங்க விழுந்த, அதே இடத்துல உன்னை தூக்கி நிக்க வைக்க போகிறார். எவன் விழுந்தவன் ஏச்சுக்க மாட்டான் நினைச்சானோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை நிக்க வைக்க போகிறார், உன்னை நிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிக்க வைக்க போகிறார். உன்னை விழுந்தன்னு சொன்னாங்களே, உன்னை மறுபடியும் எடுத்து கட்ட போகிறார். உன்னை ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்களே, உன்னை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். உன் கர்ப்பம் திறக்காதுன்னு சொன்னாங்களே, முன்னாடி உன்னுடைய குழந்தை அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்களா, இப்ப சொல்றேன், கர்த்தர் அதை நிலையா நிக்க வைக்க போகிறார். நிறைய வேலைக்கு போயிட்டு 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 விட்டு 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 நடக்காத வியாபாரத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டியா, கர்த்தர் சொல்றாரு, நிலையானதை உனக்கு தர போற. பெரிய ஆமீன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிலையானதை தர போகிறார். கடைசி வசனம் படிச்சிருங்க. அவ்வளவுதான், வேறது. இதோ ஒரே உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவனையும் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு நல்ல காலம் பொறந்துச்சு சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் விதைச்சிட்டு ரொம்ப நாள் காத்து இருக்கணும், உனக்கு காத்திருப்பே இல்லை இனிமே. அல்லேலூயா. விதைச்சிட்டு அடுத்த விதை போறதுக்குள்ள அறுவடை வந்துரும் உனக்கு. அல்லேலூயா. நான் விதைச்சிட்டு ரொம்ப நாட்களா பாக்குற நாட்கள் இல்ல, விதைச்சிட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அறுவடை. அல்லேலூயா, ஆமென். உன் தோட்டத்துல திராட்சை ரசம் இருக்க போது, உன் தோட்டத்துல பாலும் தேனும் இருக்க போது, உன் நிலமே தேனால வளைய போது, திராட்சை வாசனைனால நிரம்ப போது. அல்லேலூயா. அதுக்கு கடைசி வசனம் மாத்திரம் 15. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார் என்றார். ஒரு வாட்டி கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னொரு வாட்டி படிப்பாங்க, சத்தமா கை தட்டிடுங்க. சரியா? சத்தமா நீங்களும் படிக்க பார்க்கலாம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து, அவர் உனக்கு கொடுக்கிறதுல இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று, உன்னை அதுல இருந்து திரும்பி எடுக்கவே மாட்டார். ஓ அல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்றேன்னா, உன்னை நாட்டிட்ட ஒரு இடத்துல மறுபடியும் அதுல இருந்து உன்னை பிடுங்க மாட்டான், எவனோ உன்னை பிடுங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கர்த்தரே உன்னை பிடுங்க மாட்டாருன்னும் போது அடுத்த வார்த்தை நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க, எவனோ. அல்லேலூயா. எவனோ உன்னை பிடுங்க மாட்டான். அவங்க என்ன வாளில இருந்து தூக்கிட்டா, அவங்க இந்த வீட்டை புடிங்கிட்டா, வாய்ப்பில்லை ராஜா. கொடுத்தது கர்த்தர், நாட்டினது கர்த்தர். அல்லேலூயா. கொடுத்தது யாருங்க? கர்த்தர். நாட்டினது கர்த்தர். இனி என் வாழ்க்கையில நிலையானதை, நன்மையானதை, நிறைவானதை, முழுமையானதை கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் பெருசா கொடுக்க போறாரு. வரலையே நிறைய பேர் வாயில, எங்க பெருசா வருது அப்படின்றீங்களா?
பெருசா கொடுக்க போறாரு, நிலையானதை கொடுக்க போறாரு. எல்லாம் வர மாதிரி வருது பிரதர், ஆனா போயிடுது அப்படின்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இல்ல இனி வரும் ஆனா போகாது. அல்லேலூயா சொல்லுங்க. இனி வரும் ஆனா போகாது. இனி எனக்கு நன்மை நடக்கும் ஆனா போகாது. இனி எனக்கு சமாதானம் வரும் ஆனா போகாது. இனி எனக்கு ஒரு பொண்ணுக்கு, எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், போகாது. நல்ல பையன் கிடைப்பான், போகாது. ஆல்ரெடி கர்த்தர் கொடுத்துட்டார் பிரதர் என்று போறீங்க. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. ஒன்னு போனதுன்னா போட்டோம் விடு, வந்தா டேக் கேர், போனா விட்டுரு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெருசா கொடுக்க போறாரு, நிலையானதை கொடுக்க போறாரு. ஒரு கடை போச்சா போகட்டும், ஆனா பெருசா கொடுக்க போறாரு, நிலையானதை கொடுக்க போறாரு. ஒரு வேலை போனா போகட்டும், ஆனா கர்த்தர் பெருசா கொடுக்க போறாரு, நிலையானதை கொடுக்க போறாரு. ஒரு வீடு போனா போகட்டும், கர்த்தர் பெருசா கொடுக்க போறாரு, நிலையா கொடுக்க போறாரு. இவ்வளவு நாள் வரைக்கும் உன்னுடைய பணம் பெருசா வந்தாலும் போயிட்டே இருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த டைம் பெருசா கொடுக்க போறாரு, நிலையானது நிலையானது நிலையானதை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அடுத்த மாசத்துக்கு நன்றி சொல்றதுக்கு தான் உனக்கு நேரம் இருக்க போகுது. அடுத்த மாசம் செலவுக்கு என்ன பண்ண போறேன் அப்படி இருக்க போறது இல்ல. அடுத்த மாசம் இல்ல, 10 வருஷம் 11 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு சாப்பிடுற மாதிரி கர்த்தர்னால உனக்கு கொடுக்க முடியும். முதல்ல எனக்கு. அல்லேலூயா ஆமென். எனக்கு வர்றதெல்லாம் நான் முதல்ல சொல்லிக்குவேன். அப்படி சொல்லிட்டு விட்டாரா அந்த ரிப்பீட் நம்மளுக்கு. நீங்க வானானுவீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, கர்த்தருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்களா? பால் மாதிரி இப்படி அச்ச உடனே வானா அப்படின்றீங்களா? நான் சொல்லி ஒண்ணுதான், நீங்க வானான்னு சொல்லி பலது எனக்கு வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப எல்லாம் வானான்றீங்க, ஆமேன் போடுறீங்களா? வானா அவங்களுக்கு எனக்கு வேண்டாம் பிரதர், நீங்க வச்சுக்கோங்க. வானாங்க, என்னை விட நீங்க அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. வர நாட்கள்ல பெருசு பெருசா நடத்தினாலும் நீங்களும் பெருசு பெருசா போடுற மாதிரி கர்த்தர் வைக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. கொடுக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அதை அனுபவிப்பீங்க. நம்புறீங்களா இல்லையா? சொல்லுங்க, நான் அனுபவிக்க போறேன், முழுமையா அனுபவிக்க போறேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமா அவைகள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில செய்வார். எழுந்து நிக்கிறீங்களா எல்லாருமே? ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. We praise you Lord. கை உயர்த்தி சொல்லுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சொல்லுங்க. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. நான்
பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா. Come on, சேர்ந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசியா கைகளை உயர்த்தி, எந்த அளவுக்கு எதிரிகள் உங்களுக்கு பெருகிறாங்களோ அந்த அளவுக்கு உங்க உயர்வு பெருசா இருக்க போதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாட்டு பாடினவருக்கே இது தீர்க்க தரிசனமான பாட்டு பாருங்க. இல்லாத பழிய போடுவாங்க, உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. ஆனா நீ துதிக்க 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 சிறைச்சாலை கதவுகள், உன்னை அடிமை பண்ணி வச்சிருக்கிற கதவுகள், உன்னை நோயினால பெருசா செய்ய முடியாத மூடி வச்சிருக்கிற கதவுகள், மற்றவங்களுடைய சொல்லுகள் உன்னை பிடிச்சு வச்சிருக்கா. இந்த நேரத்துல நீ துதிக்க துதிக்க உன்னுடைய சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். ராபா ஷடரபா கலதுரியாண்ட. இந்த நேரத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனுஷர்கள் வந்து ஒரு வாட்டி உன்னை பிடிக்கல, உன்னை வானான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உன் மேல 1000 காரணம் சொல்லி உன்னை ஒதுக்குவாங்க. ஆனா உன்கிட்ட 1000 காரணம் இருந்து உன்னை ஒதுக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட ஒரே ஒரு காரணம் கூட இல்லைன்னா கூட அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். உனக்கே உன்னை பிடிக்கலனா கூட, உன்னுடைய செயல்கள் உனக்கு பிடிக்கலனா கூட, உன்னுடைய வாழ்க்கை குறித்து மற்றவங்களுக்கு பிடிக்கலனா கூட கர்த்தருக்கு உன்னை பிடிக்கும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லுங்க, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திற. அல்லே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. சொல்லுவோம் கடைசியாய், அல்லேலூயா. சத்தமாய் கரங்களை தட்டி ஒரு பெரிய சத்தத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடுங்க. நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு துதிக்க கொடுத்திருக்கிறீங்க. தீர்க்க தரிசனமா பேசப்பட்ட எங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தைய மறுபடியும் மறுபடியுமா சொல்றாரு. மறுபடியும் உன்னை நான் கட்ட வைப்பேன், நீ கட்டப்படுவாய்,
மறுபடியும் விட்டதை பிடிக்க போற. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிடிச்சு வச்சிருந்த எல்லா காரியத்திலும், எல்லா சங்கிலில இருந்து கர்த்தர் இன்று விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. நான் சொல்றேன், அடுத்த வாட்டி வரும் பொழுது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எப்படி உன் வாழ்க்கையை கர்த்தர் மாத்த போறனா, ஜபம் இல்ல, துதி மாத்திரம் தான் இருக்க போகுது. ஏன்னா ஜபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு வெறும் துதியின் சத்தத்தோட கர்த்தர், கலிப்பின் சத்தத்தோட கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். கடைசியா மாத்திரம் எல்லா துதியும் அவருக்குன்னு இந்த ஸ்டான்ஸா மாத்திரம் பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். பிதாவாகிய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கமும் நம்மளோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஒரே நிமிஷம் அப்படியே உட்காருங்க, எங்க போவாதீங்க, உட்காருங்க. டீக்கு அங்க கிளாஸ் கொடுத்துருக்குறாங்களாடா, போடுறீங்களா? சரி, ஒன்று எடுத்துக்கோங்க, போடுங்க. நான் பாருங்க, டே 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 டீக்கு எடுத்துக்கோங்க மகனுங்களே, உட்காருங்கடா, உட்காருங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அடுத்த மாசம் சாட்டர்டே நடக்க போகுது. லேட்டா எப்படியோ வர்றீங்கல்ல, லேட்டாவே வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த மாசம் 12ஆம் தேதி சாட்டர்டே நடக்க போகுது, வந்து கலந்துக்கங்க. கர்த்தர் ஒரு மாதமும் வித்தியாசமா உங்களை நடத்துவார். ஒரு வாட்டி வரும்போது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயினே இருப்பீங்க, தவிர இனி நீங்க கீழே வர மாட்டீங்க. அல்லேலூயா. சரி, நீங்க எடுத்து வைத்திருக்கிற அந்த காணிக்கைக்காக ஆனந்த், பிரதர் ஆனந்த், பிரதர் ஆனந்த், பிரதர் ஆனந்த், பிரதர் ஆனந்த், பிரதர் ஆனந்த் வந்து நீங்க கையில வைத்திருக்கிற அந்த காணிக்கைக்கு ஜெபம் பண்ணுவார். நீங்க கொடுங்க, கொடுத்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னைக்குமே நீங்க இனி வெறுமையா இருக்க போறதுல முழுமையாய் கர்த்தர் மாத்த போகிறார். பாதி இல்ல, முழுமை. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படியா செய்வாராக. போகும்போது டீ குடிச்சிட்டு போங்க. டீ வாங்கிட்டு உள்ள வாங்க, கொஞ்சம் இருட்டுனாகுது போல. நெக்ஸ்ட் டைம் லைட் எல்லாம் போட்டுடுறோம் நீங்க கொடுக்குற காணிக்கையிலேயே. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டீ மறுக்காம குடிச்சிட்டு போங்க. உங்களுக்காக பண்ணப்பட்டது, அர்ஜென்ட் ஓடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். காணிக்கை கொடுக்குறேன், என் கையில கொடுக்கலாம், நான் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறேன். அருமையான தம்பி நிதிஷ், இந்த ஒரு பாட்டு பாடு.